அனை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கலியபெருமாள் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பொறையார் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சக்தி மணிகண்டன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பரணிதரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் அறிவுதயம் என்ற ஒரு அற்புத நிகழ்வை நிகழ்த்த இருக்கும் ஆட்டம்ஸ் உதயா அவர்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என்று வரவேற்று வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். இன்னைக்கு தலைவர் இல்லாதனால நானே வாசிச்சிடுறேன். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் விவேக நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி கூறுகின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொண்ட அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி உழைத்திட உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார அடிப்படை தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மைகளையும் முறையான புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு தெளிவு குரு திருநாள் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகள் ஐந்தும் அகத்தினில் அடங்குமே.
என்ற திருமூலரின் வாக்கிற்கிணங்க நாம் இந்த ஆ உ இம், ஆ எழுத்து, ஊ எழுத்து, பேசும் எழுத்து, பேசா எழுத்து, இம், இந்த எழுத்துக்களை நாம நன்றாக உச்சரிப்பதன் மூலமாகவே நம்முடைய உடலும் மனமும் நல்ல அமைதியடைந்து நல்ல ஆற்றலை பெற்று நீண்ட காலம் வாழ துணை செய்கிறது. இந்த பயிற்சியை வந்து நம்ம அடிப்படையா நாம வச்சு பண்றதுக்கு காரணம் இதுதான். இதை நல்லா உணர்ந்து, பிரபஞ்சத்தை உணர்ந்து நாம செய்யணும். நேராக அமர்ந்திருக்கிறோம். பார்வை முதற்கொண்டு நேரா இருக்கணும். கண்கள் மூடியும் செய்யலாம். ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்து முதுகு தண்டு நேரா இருக்கணும். நன்றாக மூச்செடுத்து நல்லா அடி வயிற்றிலிருந்து இந்த சவுண்டு ஓசை இருக்கணும். ஆ எழுத்து. சின்மய முத்திரை. நன்றாக மூச்செடுத்து ஊ. ஆதி முத்திரை. நன்றாக மூச்செடுத்து வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே கால் விரல்களை வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட், லெஃப்ட். நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம். கைகளை மேல உயர்த்துங்க. கைகளை உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சு நல்லா கைகளை மேல உயர்த்துறோம். கால் விரல்களால நல்லா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறோம். உங்களால எவ்வளவு ஹைட்டா மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கிடலாம். 1, 2,
3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே இறக்குங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. தாடாசம் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்துணை உறுப்புகளையும் நல்ல சுறுசுறுப்படைய வைக்கிறது. உடம்பு ஃபுல்லா நல்லா ரத்தோட்டம் சென்று சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சியை செய்யலாம். நல்லா ஹைட் வளர்றவங்க இந்த பயிற்சி செஞ்சா நல்லா வளர முடியும். அடுத்து கோணாசம். கைகளை கோர்த்துக்கணும், பக்கவாட்டுல வளையணும். ரைட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு இழுக்கிறோம். லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சலுங்க. மெதுவா கைகளை கீழே இருக்குங்க. அடுத்து கத்திரிக்கோள் ஆசனம். இடுப்புல கை வச்சுக்கிறோம். உங்களோட ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. காலை பின்ற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இந்த சைடில் இருக்கிற பகுதி வந்து தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டா காலினுடைய உட்பகுதி வந்து கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கால் ரெண்டையும் இப்படி கிராஸ் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நல்லா தரையில வந்து காலை அழுத்தமா வச்சிருக்கணும். முழங்கால் முட்டி ரெண்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். முழங்கால் முட்டி வந்து மடங்கக்கூடாது. கைகளை மேல உயர்த்தி கைகளை கோர்த்துக்கணும். கைகளை திருப்பி மேல நன்றாக உயர்த்தி ரைட் சைடு நல்லா திரும்புறோம். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு வச்சிருக்கிறோம். நம்முடைய பார்வை வந்து ரைட் சைடு திரும்பி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. நம்முடைய உடலை வந்து நல்லா அப்படி முறுக்குனா எப்படி முறுக்குவோமோ ஒரு துணியை, அந்த மாதிரி நம்ம உடலை வந்து திருகுநிலை செய்யறது. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கிறோம். கால் முட்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நல்லா காலை ஸ்ட்ராங்கா வச்சீங்கன்னா பார்வை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கவனம் எல்லாம் கால் மேல இருக்கணும். அப்பதான் இந்த ஆசனத்தை நல்லா கரெக்டா செய்ய முடியும். கவனம் எல்லாம் பாதங்கள்ல கை நம்முடைய கால் மேல இருக்கணுங்க. பார்வை வந்து நேரா இருக்கு. கீழே பார்க்க கூடாது. கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி உடம்பு ஆடிக்கிட்டே தான் இருக்கும். பார்வை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கவனம் கால் மேல. நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. காலை ஸ்ட்ரெயிட்டா எடுத்து வச்சிருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து உட்கட்டாசனம். ஒரு அடி கால் கேப் வச்சுட்டு கைகள் நேரம் நீட்டுங்க. சேர் பொசிஷன் வந்துடும். சேர்ல கொண்டிருக்கிற மாதிரி முழங்கால் நல்லா மடக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடணும். முடிஞ்சா அப்படி அமர்ந்த நிலையில உட்கார்ந்து காலை பிடிக்கலாம். அப்படியே உட்கார்ந்துக்குங்க. காலை நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. போன வாரம் முழுவதும் நம்ம பத்மாசனம் செஞ்சோம். அமர்ந்த நிலையில ஃபர்ஸ்ட். இப்ப கோமுகாசனம் செய்யறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டியும் நேரா வர்ற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். நல்லா கால் பெருவரல பிடிச்சிட்டு நன்றாக மூச்சுலங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் தாடி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நன்றாக மூச்சல் தொடுங்க. கைகளை மேல வைப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே வரணும், ரைட் ஹேண்ட் மேல வரணும். கைகளை கோர்த்து பிடிச்சிடறோம். கைகள் கோர்த்து பிடிச்சு நல்லா தலையை ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே இறக்கி நன்றாக மூச்சல் தொடுங்க. காலை நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. முதல்ல இப்போ ரைட் லெக் கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் மடக்கி கீழே கொண்டு போயிடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டி நேர் வர மாதிரி வச்சுக்கோங்க. கால் பெருவரல பிடிச்சிருங்க. நன்றாக மூச்சுலுங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போங்க. அப்படியே உடல் இலக்கமா இருக்கணுங்க. டைட் பண்ணக்கூடாது உடம்ப. உடம்பு நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க. தசைகளை எல்லாம் இலக்கமா வச்சுக்கணும். அப்படியே தாடையை டச் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சு வந்துட்டே மேல வரும். கைகளை மேல வெட்டுங்க. இப்போ ரைட் ஹேண்டு கீழே கொண்டு வரும். ரைட் லெக், ரைட் ஹேண்ட் பின்னாடி அப்படியே கொண்டு போறோம். உங்களால பின்னாடி பிடிக்க முடியலன்னா அந்த கைகள் இப்படி மேல ஏத்தி ஏத்தி இப்படி இறக்குனீங்கன்னா கரெக்டா மேல வந்துடும். கை கீழே இருக்கணும். கை அப்படி வந்து விரல்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பண்ணி மேல கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இல்லை கைகளை மேல உயர்த்தி விரல்களால இப்படி கொக்கி மாதிரி போட்டு பிடிச்சிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு.
கைகள் நல்லா மேல உயர்த்துறோம். விரல்களை மடக்கி நீட்டுங்க. 2 கை பின்னாடி கொண்டு போய் பிடிங்க. இந்த மாதிரி 2 ஷோல்டருக்கு வர மாதிரி கையை மாத்தி மாத்தி வைக்கிறோம். விரல்களை மணிக்கட்டு நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. கைகளை மெதுவா கீழே இறக்கி நன்றாக மூச்சு தொடங்க. கால் நீட்டிக்கிறோம். கால்கள் இடுப்புல இருந்து வந்து ரைட் லெஃப்ட் நல்லா அசைக்கிறது மூலியமா கால் வந்து நல்லா இலக்கமாகும். கால்களுக்கு முழுமையான ரத்த ஓட்டம் போகும். நன்றாக மூச்சல் தொடங்க. அடுத்து நம்ம வஜ்ராசன நிலைக்கு வந்துடும். வஜ்ராசனத்துல அமர்ந்து நன்றாக நேரா பார்க்கிறோம். ஜீரண உறுப்புகளை நன்றாக பலப்படுத்தக்கூடிய பயிற்சி. நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இப்படி வந்து நம்ம மூச்சை கவனிக்கிறது மூலியமா ஜீரண சக்தி நல்லா ஆகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆசனத்துல அமர்ந்து மூச்சு பயிற்சி செஞ்சா மிக சிறப்பாக நுரையீரல் வந்து வேலை செய்யும். அடுத்து தியானம் பண்றது, அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் இந்த ஆசனங்களை செய்யலாம். முத்திரைகள் வச்சு 5 நிமிடம் இப்படி பயிற்சி செய்யும் போது இந்த மாதிரி ஆசனங்கள்ல நாம அமர்ந்து செய்யலாங்க. அடுத்து மான் மூச்சு பயிற்சி. கையோட முட்டி வந்து கால் முட்டியில டச் பண்ணி முன்னாடி இப்படி கீழே வைங்க. தரையில விரல்களை வச்சுட்டு அப்படியே ஒரு மான் நின்றுகிட்டு இருக்கும் போது இருக்கிற மாதிரி உருவப்படுத்தி நிக்கிறோம். மான் ஆசனம். நல்லா பேக் பெண்டிங். இடுப்பை கீழே வளைச்சு நல்லா மேல அண்ணாந்து பாக்குறோம். நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சுங்க. மெதுவா விடுங்க. இடுப்பு நல்லா மேல தூக்கிடுங்க. தலையை நல்லா கீழே கொண்டு போங்க. இடுப்பு எவ்வளவு மேல உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக இப்ப மூச்சு இழுத்து விடுறோம். மூச்சு இழுத்துட்டே மேல வரும். டவுன் சொன்னா மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். நான் செய்யறத ஒரு வாட்டி கவனிங்க, அப்புறமா செய்யலாம். நான் செய்யறத மட்டும் கவனிங்க. அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இப்போ நீங்க செய்யுங்க. நான் செய்யக்கூடவே இப்போ நீங்க செய்யலாம். அப் டவுன், 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 up, down, up, down, up, down, up, down, up, down. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்துல உட்காருங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க.
நல்லா மூச்செழுத்து மெதுவா விடுங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. மெதுவா விடுங்க. அடுத்து அப்படியே முயல் ஆசனம். முன்னாடி கையை நீட்டி தலையை டச் பண்ணுங்க கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. கபாலபதி. பெருவரல நல்லா ரைட் சைட்ல வச்சுக்கிறோம். வயிற்றை சுருக்கி நல்லா காற்றை வந்து வெளியேற்றணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிர வரல வச்சுக்கோங்க. பெருவரல எடுத்துருங்க. இடது பக்கம் அடைச்சிருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. ஒரு 10 தடவை இது மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு 10 செகண்ட் அமைதியா மூச்சு காற்ற கவனிக்கிறது மூலியமா நம்முடைய சுவாச உறுப்புகள் அடைச்சிருந்ததுனாலும் சளி பிடிச்சிருந்ததுனாலும் அந்த அடைப்பு நீங்கி நல்லா மூச்சு உள்ள போய் வரும். அதுக்கப்புறம் நாம பஸ்திரியான்னு சொல்லக்கூடிய உள்ளே வெளியே நல்லா மூச்சு உள்ள இழுத்து வெளிவிடக்கூடிய பயிற்சியை செய்யணும். ஆதிமுத்திரை வச்சு திருமலர் பஸ்திரியா செய்யறோம். 1 மூச்சு இழுக்கிறோம். கீழே வரும்போது மூச்சை விட்டுக்கிட்டே வரணும். மேல போகும்போது மூச்சு இழுங்க. கீழே வரும்போது மூச்சு விடுங்க. மூச்சு நன்றாக இழுங்க. மூச்சு நன்றாக வெளிவிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 16 17 18 19 20. ஓய்வு. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சீங்க. வெரி குட். நம்முடைய உடலையும் மனசையும் யாராலும் அசைக்க முடியாது. 100% நம்ம கேரண்டியா எந்தவித நோய் இல்லாம மன அழுத்தம் இல்லாம வாழ்றதுக்கு இந்த பயிற்சியை நீங்க நல்லா கடைபிடிங்க. காலை நேரம் நீட்டிட்டு சாதியாசனத்துல படுத்துருக்கு. நேரம் படுத்து கண்களை மூடி இறை ஆற்றலை நினைத்து அமைதியாக இருக்கும். நம்முடைய மனம் அமைதியானது, உடல் அமைதியானது. நல்லா கவனிங்க. இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு
நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் ஐயா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் இருக்கும், 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு உண்டான அந்த பயிற்சி வந்து எந்த அளவுக்கு எளிமையா செஞ்சா நமக்கு சிறப்பா இருக்குங்கிறத வந்து நல்ல இன்னைக்கு ஒரு உதாரணத்தோட இதுல வந்து என்னன்னா பயிற்சிகள் செய்யறதோட அந்த தன்னம்பிக்கை என்பது வந்து நமக்கு அந்த விதைய வந்து நமக்கு மனசுல நமக்கு ஆழமா விதைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த காலை வேளையில இது மாதிரி ஒரு சம்பவங்கள், இது மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம கலந்துகிட்டு இது மாதிரி ஒரு ஆசான்கள் நமக்கு ஒரு பெரிய பயிற்சி குடுத்துட்டு, அவங்களோட அந்த அறிவுரைகள கேட்டு நம்ம அந்த மனசளவுல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆழமா அந்த பதிவ நம்ம விடுறோமோ, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் குடுக்கும். அந்த பயிற்சிகள் செய்யலனாலும் பரவால்ல. அந்த உங்களுடைய அந்த பதிவுகள் வந்து நமக்கு வந்து ஆழமான ஒரு பதிவுகளா அமைகிறதுனால, அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியம் குடுக்கும். இன்றைய வேளையில வந்து நமக்கு ஒரு அற்புதமா இந்த நிகழ்வ சிறப்பா ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்வில் உள்ள அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். இந்த கணவன் மனைவி அன்பா வாழ்றதுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாதுகாப்பு போதுங்க. ஒரு கணவனுக்கு ஆபத்து வந்தா அவரே பாதுகாத்துக்குவார். ஒரு மனைவிக்கு, அதாவது பெண்ணுக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது யாராவது பாதுகாத்தா பிடிக்குங்க. உதாரணமா ஒரு கணவனும் மனைவியும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. 4 ரவுடி பசங்க மனைவியை கிண்டல் பண்றாங்க. இப்ப என்னாச்சு? அந்த பெண்ணுக்கு ஆபத்து வந்துருச்சா? இந்த கணவன் வந்து காப்பாத்தணுமா? என்ன கணவனாவது அந்த ரவுடி பசங்களை பார்த்து பயப்பட்டுட்டு மனைவியோட கையை பிடிச்சு, ஏ வாமா, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமா, அங்க ரவுடி பசங்க இருக்காங்க, காளி பசங்க, வாமான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போங்களே. அந்த மனைவி என்னதான் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு ஆம்பளை, 4 ரவுடி பசங்க கிண்டல் பண்றாங்க, என்னன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல, இழுத்துட்டு ஓடுது பாருங்க. இதையெல்லாம் நம்பி தாலி கட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி செம கடுப்பாவாங்க. லோ, அப்ப என்ன பண்ணணும்? பாதுகாக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, அதுக்காக போய் ரவுடி பசங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. டெக்னிக்கா பாதுகாக்கணும். அப்படியே 40 அடி தள்ளி வந்து சேஃபர் சைடு, டிஸ்டன்ஸ் சேஃப் சைடுல வந்து நின்னுட்டு, ஏமா நீ ஒண்ணு பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ, என்ன கொஞ்சம் வேலை இருக்கு, சும்மா நான் புரிஞ்சுதுங்களா என்ன சொல்றேன்னு? பக்கத்துல போய் அடி வாங்காம அந்த மனைவியை காப்பாத்துறதுக்கு ஒரு சும்மா ஒரு டக்கால்ட்டி வேலை. சொன்னா கேளு, ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ, நீ பார்த்தா தாங்க மாட்டேன். ஆமா, நம்ம அடி வாங்குறத பார்த்தா யாருதான் தாக்கும். தூரம் வந்துட்டு அந்த மனைவி சந்தோஷப்படுறதுக்காக பாதுகாக்கிற மாதிரி ஒரு வேலையை போகணும். சொன்னா கேளுமா, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போமா, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு 2 அடி போட்டு வரேன்ட்டு போய் பாருங்களேன். மனைவிக்கு தெரியும் நீங்க போனா நீங்க தான் அடி வாங்கிட்டு அப்புறம் அதை யாரு பாக்குறேன்னு சொல்லி கையை பிடிச்சு சொன்னா கேளுங்க. ஐயோ வேண்டாங்க, அவனுக்கு காலி பசங்க, நீங்க எங்க நீங்க வேங்க பேசாம வாங்க, நீங்க போய் அவன்கிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போகும்போது நீங்க அப்படியே திமிரிட்டே போகணும். புரியலையா? நீங்க மனைவி கையை பிடிச்சி இழுத்துட்டு போனீங்கன்னா நீங்க கோலை, மனைவி உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்கு போனா நீங்க வீர, அவ்வளவுதான். அந்த வீரங்கிறத டிக்ளேர் பண்ணி பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா அந்த மனைவிக்கு அவ்வளவு பிடிக்குங்க. தூரமா நின்னுட்டு அந்த ரவுடி பசங்களை பார்த்து அப்படி கத்தணும். அந்த ரவுடி பசங்க அங்கிருந்து ஏன்னு கத்துவாங்க. நீங்க உடனே வாடா அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு சொல்லுவானுங்க எங்கடா அப்படின்னு கேட்பானுங்க. நீங்க சொல்லணும் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லணும். அந்த ரவுடி பசங்க வீட்டு அட்ரஸ் சொல்றா அப்படிமானுங்க. உடனே நீங்க கண்டுபிடிச்சு வாடான்னு ஓடி போயிருக்கு. ஆமா, சொன்னா வந்து உதைப்பாங்களா இல்லையா? உங்க மனைவி அடுத்த நாள் காலையில எல்லாத்துக்கும் போன் பண்ணி, நேத்து மார்க்கெட்டுக்கு போகும்போது எங்க ஹஸ்பண்ட் அடிக்க போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு ஒரே பெருமையா பேசிக்குவாங்க. நமக்கு தான் தெரியும் எப்படி அடிக்க போனோம்னு. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு மனைவிக்கு ஆபத்து வரும் பொழுது அதை காப்பாற்றும் கணவனையே பிடிக்கும். ஆண்னா அந்த வீரம் இருக்குங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு என்ன பிடிக்கும்னா அவருடைய பாதுகாக்கிற ஒரு வீரமான ஒரு ஆள் தேவைப்படுது.
அப்படி மாதிரி புரிஞ்சுக்குங்க. வீரத்துல நிறைய டெக்னிக் இருக்குது. அடி வாங்குற வீரன் இருக்காங்க, அப்படி டக்கால்ட்டி காட்டுற வீரனும் இருக்காங்க. நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு? அதனால அந்த மனைவி சந்தோஷப்படுற மாதிரி வீரனா இருந்துட்டு போவோமே. ஒரு துல்லுருவா போய் அடிச்சுட்டு வாங்க. எனவே மனைவிக்கு காப்பாத்துற கணவனையே பிடிக்கும். சமீபமாக நான் சென்னையில கார்ல போயிட்டு இருந்தேங்க. ஒரு சம்பவங்க, அதை கேளுங்களேன், சூப்பரா இருக்கும். நான் கார் ஓட்டிட்டு இருந்தேன். இந்த சிக்னல் திடீர்னு ரெட் சிக்னல் போட்டாங்க. ஒரு பைக்ல கணவனும் மனைவியும் வேகமா போயிட்டு இருக்காங்க. பின்னால இந்த குட்டி யானைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டாடா ஏஸ், அது வேகமா வந்துட்டு இருக்கு. திடீர்னு சிக்னல் போட்ட உடனே நான் வண்டி நிறுத்திட்டேன். இந்த டூ வீலர் காரு அவரும் வண்டி நிறுத்திட்டாரு. யாரு? இந்த மனைவியோட போறவரு. இந்த டாடா ஏஸ்ல வந்தாரு இல்லையா, அவரு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு அவர் எது ஜாலி மூட்ல வராரு போல் இருக்கு. கொஞ்சம் பிரேக் போடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. வண்டி அப்படி நின்னு லேசா, இவருங்க இடிக்கலாம் இல்ல, டூ வீலர் லேசா லேசா டச் பண்ணிருச்சு. அந்த மனைவிக்கு ஒரு சின்ன ஜர்க்கு. ஆபத்தும் இல்ல, வண்டிக்கு டேமேஜும் இல்ல, அது பெரிய குற்றமும் இல்ல. லேசா மனைவி பயப்பட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் பண்ணாரு பாருங்க ஒரு காரியம், எனக்கு பார்த்து புல் அடிச்சிருச்சுங்க. செம டெக்னிக்குங்க. உடனே அந்த மனைவியை பார்த்து கண் ஜாடையிலேயே இறங்கு அப்படி மாதிரி காட்டினாரு. அப்படி வீரம் தானே இவரு, பாதுகாக்கணுமா இல்லையா, இறங்கு அப்படின்னாரு. அந்த மனைவி இறங்கி நின்னாங்க. அப்படியே ஸ்டைலா ஸ்ட்ரைட் ஹேண்ட் போட்டுட்டு அப்படியே போனாரு. நான் கூட நினைச்சேன் இவரு போய் அந்த டாடா ஏஸோடைய டிரைவர்கிட்ட சண்டை போட்டு பெரிய கலாட்டா ஆக போகுதுன்னு. அப்படியே வந்தாருங்க. வீரமா இவரு அந்த டிரைவர் உட்காந்துட்டு பயப்படுறாரு, அடி போற என்னமோ சொல்லிட்டு மெதுவா பக்கத்துல கண்ணாடி பக்கத்துல அப்படின்ட்டு அவரு வாட்டுக்கு போய் பைக்ல உட்காந்து பொண்டாட்டி எடுத்து அவர் வாட்டுக்கு போயிட்டாருங்க. செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, ஆனா பாதுகாத்தாச்சு. புரிஞ்சுங்களா? இப்ப அவன் போய் ரெண்டு கெட்ட வார்த்தையில திட்டி அவன் திருப்பி திட்டி சண்டை போட்டிருந்தா பெரிய சேதாரம் ஆயிருக்கும். இல்ல அடிக்க போயிருந்தா பாருங்க, சும்மா ஜஸ்ட் அவ்வளவுதான். அந்த மனைவிக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? வீட்டுக்கு போய் சிக்னல்ல லேசா இடிச்சு ஒண்ணுமே ஆகல, இவரு அடிக்க போயிட்டாரு தெரியுமா அப்படின்ட்டு அந்த மனைவி எவ்வளவு ஒவ்வொரு ஒரு வீட்டுல உள்ள பெண்களுக்கு அது ஆபத்து வரும் பொழுது உடனே வரிஞ்சு கட்டிட்டு நின்று என்ன ஏது அப்படின்னு பாத்தீங்கன்னாதான் அந்த பெண்களுக்கு உங்களை பிடிக்கும். இதுதான் அன்பு. அப்போதான் அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எனவே பாதுகாப்பு என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆணும் மனைவி உட்பட குடும்பத்தில் உள்ள அனைத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் ஒன்று பாதுகாக்க வேண்டும், இல்லது பாதுகாப்பு மாதிரி நடிக்க வேண்டும். ஆக மொத்தம் அவர்கள் மனதில் நாம் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டால் அவர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள். அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். நிம்மதியாக வாழும் பொழுது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எந்த ஒரு வியாதி இருந்தாலும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும் பொழுது தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. இப்படி வாழும் பொழுது நாம் மருந்தில்லாத உலகத்தை படைக்க முடியும். எனவே பாதுகாப்பை கொடுப்போம், நாம் நிம்மதியாக வாழ்வோம். நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த மனைவியின் பாதுகாப்பு எப்படி ஒரு கணவன் செய்ய முடியும் என்பதை பற்றி சில உதாரணங்களோட அற்புதமா நமக்கு விளக்கம் அளித்தாங்க ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள். ஆனா இன்னைய உள்ள காலகட்டத்துக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வீரத்தோட தான் இருக்கிற ஆண் மகனா தான் அதிக பேர் இருக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம இன்னைய காலகட்டத்துல பார்க்கக்குள்ள எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன இடையூறு வந்தாலும் ஆண்கள் பொறுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஐயாவும் பல்வேறு கருத்துக்களோட இன்னைக்கு நமக்கு சிறப்பா அந்த வகுப்பை கொடுத்திருக்கிறாங்க. சிறப்பான ஒரு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாத்தீங்கன்னா அறிவுதயம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை, புதுமையான ஒரு நிகழ்வை அனைவருக்கும் ஒரு புரியும் வண்ணம் சிறப்பாக தொடர் நிகழ்வாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்க மேடம் சுத்தையா அவர்கள் இன்றும் நமக்கு அந்த அறிவுதயத்தை பற்றி பல்வேறு உதாரணங்களுடன், பல்வேறு கருத்துக்களுடன், பல்வேறு
நிகழ்ச்சிகளுடன் நமக்கு வந்து ஒவ்வொரு தொகுப்பா நமக்கு வந்து சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது நம்ம உடல்ல எந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் இருக்குது, எப்படி அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டும், அந்த அணுக்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தினா அது நமக்கு உடலும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி பயணமாக அமையக்கூடும் என்பதை பற்றி சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க ஆட்டம்ஸ் உதயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீடியோ கிளியரா இருக்குங்களா? ஆடியோ கிளியரா இருக்குங்க? இருக்கு சார். ஓகே ஓகே சார், ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் அறிவுதயம் ஆகட்டும். அனைவருக்கும் அறிவுதயம் ஆகட்டும். அனைவருக்கும் அறிவுதயம் ஆகட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அறிவுதயம் அப்படின்ற சண்டே நடக்கக்கூடிய செஷன் ஒரு முடிவடையும் கட்டத்துல வந்து நிக்குது. ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம கத்துக்கிட்டே இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா கத்துக்கிட்டது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? அதாவது கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி, நாம தொடர்ச்சியா கத்துக்கிட்டே இருக்கணுமா, அல்லது கத்துக்கிட்டது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? நம்பர் 1 ஆர் நம்பர் 2? 1னா 1ன்னு டைப் பண்ணுங்க, 2னா 2ன்னு டைப் பண்ணுங்க. நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? ஒன், 2 டிஃபரன்ஸ், 2 2 2 2 2. ஓகே, ஒருத்தர மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, பரவாயில்ல. முதல்ல மெசேஜ் பண்ண சொன்னா 3 பேர் தான் பண்ணுவீங்க, இப்போ ஓரளவுக்கு ஒரு 10 பேர் பண்றீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது தொடர்ச்சியா கத்துக்கிட்டே போறதுனால ஒன்னும் பெருசா யூஸ் கிடையாது. ஒன்னும் பெருசா யூஸ் கிடையாது. ஆனா தெரிஞ்சத கொஞ்சமா தெரிஞ்சாலும் அதை வச்சு இந்த வாழ்க்கையை நம்ம சூப்பரா, ஜாலியா, சந்தோஷமா, மத்தவங்களுக்கும் பிரச்சனையை கொடுக்காம நமக்கும் பிரச்சனை வந்தா சமாளிச்சுக்கிட்டு வாழ தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கு நிறைய கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சதை வச்சு தெளிவா இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதான் முக்கியம். சோ இன்னைக்கு செஷன்ல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மாற்றம், தொடர்ச்சியான மாற்றம் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு நாம என்ன பண்ணணும், தொடர்ச்சியான மாற்றம் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு செஷன்ல நாம பார்க்க போறோம். ஆனா நிறைய பேருக்கு இது வர்றதே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு இந்த மாற்றம், முன்னேற்றம் அதெல்லாம் வர்றது கிடையாது. கடைசியில் அது தடுமாற்றமாகி ஏமாற்றம் தான் மிச்சமா போகுது. அது ஏன் அப்படின்னு சொன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்ற மாதிரி, ஸ்கூல் படிக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 7ஆவதோ 8ஆவதோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் முழுக்க எல்லா சப்ஜெக்டையும் படின்னு படிச்சு முடிச்சு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் மே மாசம் லீவுன்னு ஒண்ணு விடுவாங்க. அந்த லீவ்ல போடுற ஆட்டம் போட்டு முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு வந்தா போன வருஷம் படிச்சது ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. மறுபடியும் அடுத்த வருஷம் அதே போல படிக்கிறது, எக்ஸாம் எழுதுறது, மறுபடியும் எக்ஸாம் லீவு முடிஞ்சது. இந்த மாதிரி படிச்சு எழுதி மறந்துதான் போனோமே தவிர அதை லைஃப்ல அப்ளை பண்ணி சூப்பரா வந்தோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸ்கூல்ல திருக்குறள படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதுனா உனக்கு மார்க் போடுவோம்பான்னு சொன்னாங்களே தவிர, அந்த மாதிரி வாழ்க்கையில நடந்துகிட்டா உனக்கு நான் மார்க் போடுவோமா நமக்கு சொல்லவே கிடையாது. அப்போ சின்ன வயசுல இருந்தே என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, எதை கத்துக்கிறோமோ அதை நாம பழக்கமா மாத்தணும், அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம போச்சு.
இப்படி தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்ற மாதிரி இன்னைக்கு எந்த மாதிரி போகுதுன்னா, ஒரு கிளாஸுக்கு போவோம், அதை கத்துக்குவோம், அதோட விட்டுருவோம். ஏதோ கொஞ்ச நாள் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதோட விட்டுருவாங்க. அடுத்ததா ஒரு புக்கு வாங்குவாங்க, படிப்பாங்க, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, மறுபடியும் விட்டுருவாங்க. இப்படி எதையுமே ஒரு கண்டினியூவான ஒரு ஃபாலோ பண்ணாம ஜஸ்ட் அது வெறும் அறிவா மட்டுமே தான் போகுதே தவிர அது அனுபவமா மாற மாட்டேங்குது. ஒரு நபர் எவ்வளவு அறிவாளியா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பெரிய வேத நூல்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவர் வாழ்க்கையில சரியான முடிவை எடுக்க முடியாம ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா அது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்குமா? இப்ப நீங்க நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்றீங்க, நிறைய வகுப்புகளுக்கு வரீங்க, காலையில படுத்து தூங்காம ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்க. சொல்லி கொடுக்க இதையெல்லாம் வச்சு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா தானே அதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. எதுவுமே இல்ல, ஒண்ணுமே மாறல, ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா அதனால என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. வந்தோம், டிவியை போட்டோம், படத்தை பார்த்தோம், படுத்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி. அதே போல வந்தோம், ஒரு 1/2 மணி நேரம் கேட்டோம், போய் தூங்கணும், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்படி இருந்தா இதனால யாருக்கு பிரயோஜனம்? நம்ம எவ்வளவு கத்துக்கிறோம், எவ்வளவு படிக்கிறோம், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத விட அதை வச்சு நாம எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரோம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பண அளவிலையும், உடம்பு அளவிலையும், மனசு அளவிலையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இப்படின்றது எல்லாம் தீர்ந்து சரியாகி ஒவ்வொரு நாளும் நம்மள அடுத்த கட்டம் நம்ம அப்டேட் ஆகி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் ஒரு சரியான வழியில நம்ம போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த நபர் அப்படியே தான் இருப்பாங்களே தவிர என் வாழ்க்கையில பெருசா மாற்றம் வரணுங்க, நாளைக்கெல்லாம் மாறிடுங்க, எப்படி நான் வந்து முன்னுக்கு வந்துருவேங்க அப்படின்ற மாற்றம் எல்லாம் நடக்காது. எதையாச்சும் செஞ்சாதானே நடக்கும், எதையுமே செய்யலாம் எப்படி நடக்கும்? அப்போ இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் ஒரு விஷயத்த நல்லதுன்னு தெரியுது, ஃபாலோ பண்ணணும்னு புரியுது, ஆனா ஃபாலோ பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்றத பத்தி நம்ம அதனுடைய அறிவியல் என்ன அப்படின்னு கொஞ்சம் போவோங்க. இப்போ ஒரு நபருடைய மூளையில எத்தனை நியூரான்கள் இருக்குது? ஒரு நபரினுடைய மூளையில் எத்தனை நியூரான்கள் இருக்கு? முதல் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், யாருக்காவது ஞாபகம் இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணலாம். முதல் கிளாஸில் சொல்லியிருந்தேன். பார்க்கலாம், யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா இல்லையா, இல்ல ஸ்கூல்ல படிச்ச மாதிரி அப்படியே காதுல வாங்கி காத்தோட கரைஞ்சி போச்சா அப்படின்றத பார்க்கலாம். 1 மில்லியன், வெரி குட். 10 லட்சம் கோடி, குட். 100 மில்லியன், 10 lakh crore, ரைட். ஓகே, 1 2 3 4 4 பேர், 5 பேர், 6 பேர் சொல்லியிருக்காங்க. இதுலயே பாருங்க, 1 மில்லியன், 1 மில்லியன், 10 லட்சம் கோடி, 10 lakh crores, 100 மில்லியன். இதுக்கு மட்டுமே தனியா நான் எடுத்தேன் ஒரு செஷன். ஆனா இதுலயே இத்தனை விதமான ஆப்ஷன் கொடுத்து ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா அப்படின்ற மாதிரி 99 கடைசியில வந்து 99 வந்துருச்சு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இப்ப நான் என்ன சொன்னனோ அது அனுபவமா இங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் நான் என்ன ஒரு கதை சொன்ன மாதிரி இருந்திருக்கும். இல்ல, நம்ம குரூப்லயே என்ன நடக்குது அப்படின்றத அனுபவபூர்வமா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். அதாவது நம்மளுடைய மூளையில 100 மில்லியன் 10 லட்சம் கோடி நியூரான்கள் இருக்கு. 10 லட்சம் கோடி நியூரான்கள் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சது? ஓகே,
சார் நானும் வரேன், கேட்கிறேன், அப்படியே போறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம உடம்புல எத்தனை செல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டா 70 லட்சம் கோடி செல்கள் இருக்கு நம்முடைய உடம்புல. இப்ப நல்லா புரிஞ்சு, இது கை, கைன்னு எடுத்தா கை முழுக்க செல்களால் ஆனது. கண், கண்ணெல்லாம் செல்களால் ஆனதுதான். அப்படியே இந்த முகம், உடம்பு, நம்ம உடம்பு முழுக்கவே செல்களால் ஆனது. செல்கள் எல்லாம் கூட்டமா சேர்ந்துதான் நம்ம இந்த உடம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு, இப்ப இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குது, புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா, உங்க உடம்பில் இருக்கக்கூடிய சில செல்கள்ல இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதாவது நம்ம உடம்பு 6 மாசத்துல புதிய உடம்பா மாறுது. முடி இருக்கு இல்லைங்களா, இந்த முடி கீழே கொட்டி புதுசா சில முடி வரும். அதே போல நம்முடைய நகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து புதுசா வளர்ந்து புதுசா வரும். இந்த மாதிரி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும், கண்ணுல இருக்கிற செல்கள் வந்து கெட்டு போய் மறுபடியும் புதுசா உருவாகும். இதயம் இருக்குன்னா இதயம் புதுசா உருவாகும். இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே 6 மாசத்துல புதுசா மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான செல்கள் இறந்து புதுசா உருவாகிக்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயம்லாம் நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா, இது சில செல்கள்ல மட்டும்தான் ஞாபகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு சொல்ற விஷயங்கள் எல்லாமே சில செல்கள்ல மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அது கொஞ்ச நாள், 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு போகும்போது அந்த செல்கள் இறந்து புதிய செல்களா மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லி கொடுத்தா இன்னைக்கு மறந்து போயிடும். அதனாலதான் எத்தனை நியூரான்கள் இருக்குன்னு கேட்டா, அன்னைக்கு சொல்லும் போது ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்போ இதுதான் நடக்குது. ஒரு விஷயத்த ஒரே ஒரு நாள் கேட்கறதுனாலயோ அல்லது ஒரே ஒரு நாள் பயிற்சி செய்யறதுனாலயோ அதனால நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றம் வராது. அது ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா நாம பயிற்சியா செய்ய 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 செய்யத்தான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஆனா அதுதான் இருக்குதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ முதல்ல இதை ஆரம்பிக்கும் போது, நீங்க ஏதோ ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாரத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு பழக்கம் இன்னொரு பழக்கமா நாம மாறணும், ஒரு நல்ல விஷயத்த மாத்தணும் அப்படின்னு சொன்னா, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா ஒரு வாரம் கூட அதை தொடர்ச்சியா பண்ண முடியல. இப்போ போன செஷன்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி, இம்ப்ளோசிவ் எனர்ஜி அப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்து, எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜில இருக்காதீங்க, இம்ப்ளோசிவ் எனர்ஜில தொடர்ச்சியா இருங்க, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இந்த 2 வாரத்துல எத்தனை பேரு ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சீங்க? 14 நாள் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும், 2 வாரம் ஆயிருக்கு. எத்தனை நாள் செஞ்சீங்க? நீங்க எத்தனை நாள் செஞ்சீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா அட்லீஸ்ட் யோசிச்சாவது ஒரு டேட்டை போடுங்க. நான் 5 நாள் பண்ணேங்க, நான் ஒரு 4 நாள் பண்ணேங்க, இல்லைங்க நான் மறந்துட்டேங்க, நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு கூட நீங்க மெசேஜ் போடுங்க. டெய்லி ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு. அடுத்ததா யாரு? 10 days, வெரி குட். 7 days, 3.5 day. அடுத்ததா மத்தவங்க எல்லாம் 3 days. தினமும் 0. குட் சார், ஐ அப்ரிஷியேட் யூ. எதுக்குன்னா ஓப்பனா சொன்னீங்க இல்லைங்களா, நான் இன்னும் ஒரு நாள் கூட பண்ணல சார் அப்படின்றத, அதுக்காகவே நான் உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். நாள்தோறும் அதை பற்றி கூறவும். மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயோ அப்படின்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லுங்க. ஜஸ்ட் திங்கிங்
ஆல்வேஸ் நாட் ஃபாலோவிங் எட். நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா ஃபாலோ தாங்க பண்ண முடியல. வெரி குட். உங்களுடைய பதில் எல்லாம் வந்து அடுத்த ஒருத்தர் அழகா 0ன்னு போட்டாரு. தேங்க்யூ 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 ஆல். பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய பேர் மெசேஜ் போடுறீங்களே, என்ன ஆச்சு நம்ம குரூப்புக்கு? இது உண்மையிலேயே நம்மளுடைய காலை சக்கரம் குரூப் தானா, இல்ல நான் வேற ஏதாவது குரூப்ல வந்து செஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்? எனக்கே ஆச்சரியமா இருக்கே, இன்னைக்கு எல்லாரும் மெசேஜ் போடுறீங்க. சோ அப்போ அந்த மெசேஜ்ல நல்லா பாருங்க, எல்லாம் தெளிவா இருக்காங்க. தெளிவாயிருக்காங்க. கரெக்ட். தெளிவாக்கிட்டீங்க, நீங்க எல்லாரையும் தெளிவாக்கிட்டீங்க. அதான். ஆமா. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்காகத்தான் அப்படின்னே புரியுது. எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நபர் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, எவ்வளவு படிச்சிருக்காரு, அவருக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளு. அதெல்லாம் விட அவரால் என்ன பண்ண முடியும், என்ன பண்றாரு, அதான் முக்கியம். என்னதான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன யூஸ் சொல்லுங்க? அந்த அறிவை வச்சுக்கிட்டு என்ன யூஸ்? ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அந்த தெரிஞ்சுக்கிட்ட அறிவு நமக்கு பயன்படணும் அல்லது மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்படி அதை பயன்படுத்தாம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது செல்லாத காசாக வேஸ்டா தான் போகும். டிமானிட்டைசேஷன் வந்து மாத்தினாங்க இல்லைங்களா, 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம். அந்த செல்லாத காசு இன்னைக்கு உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்தா மட்டும் 1 கோடி ரூபாய் இருந்தா கூட என்ன யூஸ்? அதனால ஒன்னுத்துக்கும் யூஸ் கிடையாது. உட்கார்ந்து காய வச்சு குளிர் தான் காய முடியும். குளிருது, அதெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துப்பா, கொளுத்தி கொண்டாட குளிர் காயலாப்பான்னு சொல்லிட்டு குளிர் தான் காய முடியும். மற்றபடி அதை வச்சுதான் பொருள் வாங்க முடியுமா? ஒன்னுத்தையும் வாங்க முடியாது. அந்த மாதிரிதான் தெரிஞ்சுக்கிட்ட அறிவை நாம பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அது செல்லாத காசாக மாறிடும். இப்ப முதல்ல ஏன் பண்ண முடியல? தெரிஞ்சுக்குதுங்க, நல்லதுன்னு தாங்க தெரியுது, நானும் ஃபாலோ பண்ணணும்னு தாங்க பாக்குறேன், ஆனா முடியலைங்க, மறந்துடுதுங்க, டைம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுதுன்னா டைம் இல்லைங்க, நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ இல்ல உங்க வீட்டிலே சிலர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும் யோகா பண்ணா நல்லது, எக்ஸசைஸ் செஞ்சா நல்லது, தியானம் செஞ்சா நல்லது, அதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அதை பண்ண மாட்டாங்க, ஆனா உட்காந்து டிவியை போட்டு உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்ல படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது போனை எடுத்து யூடியூப்ல உட்காந்து யோகா பண்றது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா 1 மணி நேரம் உட்காந்து யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. யோகா பண்றது எப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் பார்ப்பாங்களே தவிர 10 நிமிஷம் அந்த யோகாவை பண்ண மாட்டாங்க, பண்றது கிடையாது. சோ ஏன் முடியல, ஏன் முடியல அப்படின்னு சொன்னா நம்ம உடம்பு இருக்கு பாருங்க, இதுக்கு முக்கியமா 2 விஷயம் இருக்கு. அதுலயும் மூளை, அதுக்கு முக்கியமா 2 வேலை தான். ஒரு வேலை என்னன்னா உங்களை உயிரோட வச்சுக்கணும். உங்களை இல்ல, நம்மள. இந்த மூளைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன் 2. 1 நம்மளை உயிரோட வச்சுக்கணும், 2வது நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கணும். எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கணும். இது 2 தான் முக்கியமான வேலை நம்முடைய மூளைக்கு. அப்போ யோகா பண்ணா எக்ஸசைஸ் பண்ணா நம்ம உடம்புல எனர்ஜி செலவாகும். உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தா உடம்புல எனர்ஜி செலவாகாது. உட்கார்ந்து போன்ல யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தா உடம்புல எனர்ஜி செலவாகாது. அதனால நம்ம மூளை என்ன பண்ணணும்னு சொன்னா அதெல்லாம் வேணாம், எக்ஸசைஸ் எல்லாம் வேணாம், உட்கார்ந்து டிவியை பாருன்னு சொல்லிட்டு நம்மள அந்த இடத்துல உட்கார வைக்கும். என்ன பண்ணும்? நம்மள உட்கார்ந்து டிவியை பார்க்க வைக்கும். 3 மணி நேரம் படத்தை உட்கார்ந்து பார்க்க வைக்கும், ஆனா 3 நிமிஷம் ஒரு பயிற்சியை செய்ய வைக்காது. இதுதான்
நம்மளுடைய பேசிக் நேச்சர், மூளையினுடைய பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இது 2. இப்போ நாம தான் அதை கடந்து வர வேண்டும். இதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா தல விதின்னு சொன்னாங்க. அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இதைத்தான் சொல்றாங்க, தல விதி அப்படின்றத இதைத்தான் சொல்றாங்க. ஏன்னா மூளை எங்க இருக்கு? தலைக்கு உள்ள இருக்கு. அந்த தலைக்கு உள்ள இருக்கிற மூளையில எழுதி வச்சதுதான் தலை விதி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு நபர், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோமே, பிசினஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு, ஃபேமிலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவரால் ஒன்றும் முடியல. ஏன்பா இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு கேட்டா, எல்லாம் என் தலை விதிங்க, என்னங்க பண்றது, தலை விதிங்க, எல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா இதே பிசினஸ்லாம் சூப்பரா வந்திருக்கு, இந்த டாடா பிர்லா அம்பானி எல்லாம் இருக்காங்க இல்ல, அம்பானி அதெல்லாம் போய் கேட்டு பாருங்க, தலை விதிங்க, அதனால தாங்க நான் பிசினஸ் இவ்வளவு பெருசா வளர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? ஒரு கிரிக்கெட்ல விராட் கோலி, தோனி மாதிரிலாம் இருக்காங்களே, எப்படிங்க இவ்வளவு பெருசா வந்தீங்க? தலை விதிங்க, அதனால தாங்க நானே பெருசா வந்து யாராவது சொல்றாங்களா? அப்போ எப்போ நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியலையோ அல்லது தோத்து போறாங்களோ அந்த இடத்துல நெகட்டிவான இடத்துக்கு தான் தலை விதின்னு கொண்டு வந்து பழிய போட்டுடுறாங்க. ஆனா எப்போ அதுல ஜெயிச்சு நல்லா வராங்களோ அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நான் பயிற்சி பண்ணேன், கரெக்டான ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணேன், ஒரு விஷயங்கள் பண்ணேன், அதனாலதாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஒவ்வொரு நபருமே சொல்றாங்க. அப்ப இந்த தலை விதினா எதுனா, எது நல்லதுன்னு நமக்கு தெரியும், ஆனா நம்முடைய மூளையும் இந்த உடம்பும் செய்ய வைக்காது. அதை கடந்து யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நீங்க இந்த தலை விதி, இந்த மூளையினுடைய தலை விதி அதுக்குள்ளே மாட்டிக்க போறீங்களா அல்லது அதை கடந்து வர போறீங்களா? மாட்டிக்க போறீங்கன்னா நம்பர் 1, அல்லது கடந்து வர போறேன்னா நம்பர் 2 முதல்ல மெசேஜ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மெசேஜ்லயாவது நம்ம அதை கடந்து வருவோம். நிஜத்துல கடக்கிறதுல அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அந்த போடுற மெசேஜ்லயாவது நம்ம தலை விதியை கடந்து வருவோம். எத்தனை பேர் கடந்து வரீங்கன்னு பாக்குறேன். கடந்து 2. அடுத்ததா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஏன்னு முதல்ல புரியுதுங்களா? நமக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரியுது, நமக்கும் சரி, இல்ல வீட்டுல பசங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க, உங்க ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்கள தெரியும், எல்லாருக்குமே அறிவு இருக்கு, நல்லது கெட்டது தெரியும், ஆனா பண்ணதான் மாட்டாங்க. அது ஏன்னு இப்ப முதல்ல உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அவனுடைய பிரெயினே அதை செய்ய வைக்காது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து புக் எடுத்து படிக்கணும்னா படிக்கிறது ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா அதுக்கு எனர்ஜி செலவாகும், படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்னன்னா அது ஒரு கஷ்டமான வேலை, எனர்ஜி செலவாகிற வேலை. ஆனா போன்ல உட்கார்ந்து கேம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. யூடியூப்ல உட்கார்ந்து படத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. அப்ப என்ன பண்றானா அந்த குழந்தை, படிக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்து கேம் விளையாடிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அதனுடைய பேசிக் சயின்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு புரியணும். புரியலன்னா ஒரு குழந்தையை நம்மளால வளர்க்க முடியாது. இது புரியலன்னா அந்த குழந்தையை நம்மளால வளர்க்க முடியாது. அந்த அப்பா அம்மா அந்த குழந்தையை போட்டு அடிப்பாங்க. இதான் நடக்குது இப்போ. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? இதான நடக்குது. இந்த குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், படிக்கவே மாட்டேங்கிறாங்க, புக்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருக்கான், அதுலயும் போன்லயே போய் மாட்டிக்கிறான் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுக்கான பேசிக் சயின்ஸ், பேசிக்கான காரணம் இது. இது புரியாம எப்படி அந்த குழந்தையை நீங்க மாத்துறது, எப்படி அந்த குழந்தையை வளர்க்கறது? அங்கதான் இப்பதான் நாம என்ன பண்றோம்னா, முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஏன் நடக்குது, எதனால வருது அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு குழந்தைக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை.
இது ஒரு காமனா 99% பீப்புளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம அங்கிருந்து எப்படி கடந்து வர்றது, அதை எப்படி நாம சரியா செய்யறது, அதை எப்படி நாம மாத்துறது, நம்முடைய தலைவிதியை நாம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் அனைத்தும் நாம இந்த செஷன்ல பார்க்க போறது இல்ல, அடுத்த செஷன்ல தான் பார்க்க போறோம். அதுதான் நம்ம அறிவுதயனுடைய கடைசி செஷனா உங்களுக்கு இருக்கும். சோ அந்த தலைவிதியை மாத்துவதற்கான ஒரு சரியான விஷயம் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நாம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன முதல்ல செய்யணும், நம்ம குழந்தைகளுக்கு என்னெல்லாம் செய்ய சொல்லணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலா சொல்றதுக்கு டைம் எடுத்துக்கும். நமக்கு இந்த டைம்ன்றது போதாது. அது இன்னுமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டைம் இன்னும் அதிகமா எடுத்துக்கிட்டே போகும். அதனால அந்த டீட்டெயிலான விஷயத்தை நாம அடுத்த செஷன்ல தான் பார்க்க போறோம். இப்பவே வேண்டும். இதுவரைக்கும் சொன்னதையே நாம ஃபாலோ பண்ணல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்பவே வேண்டும். இதுவரைக்கும் சொன்னதையே ஃபாலோ பண்ணல. சோ அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இல்ல இது வரைக்கும் நாம தெரிஞ்சதுலே give this week practice போடுங்க. என்னென்ன கமெண்ட் போறீங்களோ போடுங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு அதுக்கான தெளிவான டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது ஒரு பையனுக்கு மட்டும் இல்ல, ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இது ஒரு காமன் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இதே நீங்க எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பாருங்க. இது எல்லாத்துலயும் அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப சும்மா நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டுக்கு போயிட்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கலாம், நம்ம பையன் கிட்ட நம்ம இந்த வேலையை இந்த வண்டியை தொடச்சி ரெடி பண்ணி வேடான்னு சொல்றோம், ஆனா பண்ணவே மாட்டேங்கிறானே. வீட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்றோம், ஆனா பண்ணவே மாட்டேங்கிறான். ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போற மடிச்சு வேறனா அதை கூட பண்ண மாட்டேங்கிறான். இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்க வீட்டுல இருக்க சொல்லுவீங்க, இத பண்ணுங்க, இதை கொஞ்சம் செஞ்சுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா அவங்க கேட்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? கேட்கவே மாட்டாங்க. இந்த காதுல வாங்குறாங்க, அப்படி வாங்கி விட்டுறாங்க. இல்ல இந்த காதுக்குள்ளே போகாது நீங்க சொல்றது. இங்கேயே ஒரு அடப்பு அப்படி அடிச்சு சொல்றதெல்லாம் அப்படியே அடிச்சு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அதை கண்டினியூவா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா கார்டிசோல் அங்க உருவாகும். கார்டிசோல் உருவாகும். கார்டிசோல் பத்தி அதுதான் இந்த செஷனுடைய முக்கியமான விஷயம். நம்ம அறிவுதயம் செஷனுடைய முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் கார்டிசோல். அது ஆரம்பத்துல பார்த்துக்கிட்டே வரும். கார்டிசோல் 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 கார்டிசோல்னு பார்த்துக்கிட்டே வரும். அதாவது நாம 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 எல்லா அப்பா அம்மாவுமே தன்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லபடியா வளரணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. யாராவது கெட்டு போகணும்னு யோசிப்பாங்களா? யாராவது கெட்டு போகணும்னு யோசிப்பாங்களா? நோ. இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது நோ. ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு குழந்தைக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்க இத பண்ணாத, அதை பண்ணு, டிவி பார்க்காத, உட்காந்து படி, விளையாடலாம் போகாத, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லைங்களா, அதை தொடர்ச்சியா திரும்ப 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 அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பா அம்மா மேல வெறுப்பு தான் வரும். அப்பா அம்மா மேல வெறுப்பு தான் வரும். ஒரு குழந்தை எப்ப பாரு உட்காந்து போன்ல கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா திட்டிக்கிட்டே அதை போனை விளையாடுற மாதிரி படிக்காம அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு உங்க மேல வெறுப்பு உண்டாகும். இதே ஒரு ஆனா நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு தான் சொல்றீங்க. போனே பார்த்துக்கிட்டு இருந்தா கண்ணு சரியா தெரியாது, அல்லது அதையே பார்த்துக்கிட்டு அதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, அந்த மெமரி பவர் எல்லாம் போயிடும், இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து அவனை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் சொல்றாங்க. ஆனா சொல்ற விதம் தப்பா இருக்கிறதுனால, நல்லா புரிஞ்சுக்கங்க, சொல்ற விதம் தப்பா இருக்கிறதுனால
என்ன ஆகும்னு சொன்னா அந்த அப்பா அம்மா மேல அந்த பசங்களுக்கு வெறுப்பு தான் உண்டாகும், கார்டிசோல் தான் உருவாகும். இத உங்க லைஃபோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க பண்ணுவீங்க. நல்லா சொல்லலாம். சிம்பிளாவே சொல்லலாம். வீட்ல இருக்க நிறைய லேடீஸுக்கு சீரியல் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். சீரியல் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்ல. என்ன அறிவு வளருது? எத்தனை கிளாஸ் போற? எத்தனை கிளாஸ்ல சொல்றாங்க சீரியல்லாம் பார்க்க. உட்கார்ந்து பார்த்துட்டு அறிவு இருக்கா? அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஹஸ்பண்ட் மேல அப்படியே அன்பு பொங்கி அப்படியே வழியுமா? அல்லது கார்டிசோல்ல சுரந்து என்ன இந்த ஆள் எப்ப பாரு இப்படியே டார்ச்சர் பண்றேன் அப்படின்னு தோணுமா? யோசிச்சு நல்லா யோசிங்க. அப்படி சொல்லும்போது அப்படியே அன்பு பொங்கி அப்பா நம்ம நம்ம ஹஸ்பண்ட் வேற லெவலுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்பு பொங்கி வழியுமா? அல்லது அவர் மேல வந்து கோபம் அல்லது அந்த ஒரு வெறுப்பு உணர்வு அல்லது கார்டிசோல் சுரக்குமா? 1 or 2? 1 or 2வா? நீங்க மெசேஜ் போடுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 2 ஏன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இருந்த லாக் அத்தனை லாக்கும் ஓபன் ஆயிரும். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், இனிமேல நடக்க போற விஷயங்கள், இது வரைக்கும் எவ்வளவு சொல்லி யாருமே கேட்காத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓபன் ஆயிரும். சீரியல்னா சீரியல் மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க. உங்க அம்மா வீட்டுக்கு போறீங்க, இல்ல ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அங்கெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா, அத ஒரு நபர் குறை சொல்லும் போது, அது ஹஸ்பண்ட் இல்ல மாமியார்னு வச்சுக்கங்களேன், அவங்க தான் எல்லாத்தையுமே குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி சமையல் பண்றப்ப? ஒழுங்கா பண்றாளா இல்லையா அப்படின்னுவாங்க இல்லைங்களா? சாப்பாடு வந்து போட்டு வச்சாலும் நிறைய போட்டு வச்சான்னு திட்டுவாங்க. கொஞ்சமா போட்டாலும் கொஞ்சமா போட்டு வச்சிருக்கேன்னுவாங்க. சாப்பாடே போடலாம், சாப்பாடே போடலன்னுவாங்க. இதெல்லாம் கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, நான் பார்த்திருக்கேன் நிறைய பேரை. இவங்கெல்லாம் எப்படிதான் ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாத மாதிரி வந்து அந்த அளவுக்கு லெஜண்ட் பர்சனா இருப்பாங்க. சோ இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை நீங்க செய்றீங்க. ஆனா இன்னொருத்தர் அதை பத்தி குறை சொல்லும்போது, உங்களுக்கு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, கோவம், வெறுப்பு, எரிச்சல்லாம் வருது. இது வேலை செய்யறவங்களுக்கும் அதே போலதான். மேனேஜர் ஏதாவது சொல்லிட்டே இருந்தாருன்னா, அந்த அந்த வெறுப்பு, அந்த கோவம், அந்த எரிச்சல் வந்து அவர் மேல வரும். வீட்லயே அந்த மாதிரிதான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யும்போது இன்னொருத்தர் குறை சொல்லும் போதோ இல்ல ஏதோ உங்களுக்கு திட்டும் போதோ உங்களுக்கு கார்டிசோல் சுரக்குது. அதே போலத்தான் உங்க பசங்களுக்கும் சரி, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நல்லா புரிஞ்சுக்குங்க, அது நல்லதோ கெட்டதோ, அது நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க போய் அதை ஒரு குறையாகவோ ஒரு தப்பாகவோ இல்ல ஏதோ ஒண்ணு கண்டிக்கிற விதமா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு உருவான அதே கார்டிசோல் அங்க உருவாகும். ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி. நமக்கு சொன்னா கோவம் வரும். ஆனா நான் எல்லாரையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இதுதான் கான்செப்ட். கான்செப்ட் பொறுத்து இதுதான். சோ இப்படி அத ஒரு குறையா சொல்லும்போது, ஒரு தப்பா சொல்லும்போது, அல்லது ஒரு வெறுப்படையற மாதிரி சொல்லும்போது என்ன நடக்கும்னா, கார்டிசோல் சுரந்து உங்கள் மேல் அந்த வெறுப்புன்றது உருவாயிடும். சிலர் அந்த வெறுப்பை உடனே காட்டிடுவாங்க. சிலர் உள்ளுக்குள்ள வச்சிருந்து அப்புறமா காட்டுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பர்சன் கூட பரவாயில்ல. 2வது ரொம்ப டேஞ்சர். அத உள்ள வச்சிருந்து எப்ப என்னத்த பண்ணுவான்னு ஒண்ணுமே தெரியாது. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? டீச்சர் திட்டினானா போய் வந்து வண்டியை பஞ்சர் பண்ணி விட்டுறது. இல்ல வேற ஏதாவது பண்றது. இந்த மாதிரி அப்புறம் பின்னாடி பண்றோம்னா அது வந்து செம டேஞ்சர். சோ இப்போ குடும்பத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஒரு செஷனுக்கு வராங்க. ஒரு புக் படிக்கிறாங்க. இப்பெல்லாம் யூடியூப் வந்துச்சு. நிறைய யூடியூப் வீடியோ எல்லாம் பாக்குறாங்க. இவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு சரின்னு தோணும். ஓகேப்பா இது கரெக்ட்பா அப்படின்னு தோணும். அத வீட்ல ஒருத்தங்க தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா உடனே போய் வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ ஏன் பண்ற, இப்படி மாத்தி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த சொல்லும் போது என்ன நடக்கும்னா, அந்த உறவுல ஒரு விரிசல் அங்க உண்டாகும். ஏன்னா அந்த இடத்துல கார்டிசோல அவங்க உருவாக்குறாங்க. கார்டிசோல உருவாக்குறாங்க. அதனால என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல நமக்கே தெரியாம ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே
ஒரு நபர், அதுலயும் கொஞ்சம் வளர்ந்த நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது குழந்தையா இருக்கட்டும் இல்ல வளர்ந்த பெரியவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அட்வைஸ் பண்ணா புரியாது, ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பிடிக்கும். அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பிடிக்கும். அறிவை வளர்க்கிற மாதிரி சில விஷயத்த சொன்னா பிடிக்கும். இப்போ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஒய்ஃபை வந்து, உனக்கெல்லாம் அறிவு இருக்க, எத்தனை கிளாஸ் போற, அத்தனை போற, படிக்க மாட்டேங்கிற, இவ உட்காந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் நல்லா இருக்க அப்படின்னு சொன்னா நம்ம கோவம் வருது இல்லைங்களா? அதையே வேற மாதிரி அவர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சீரியல் பார்க்கறதெல்லாம் ஓகே, நல்லதுதான். இருந்தாலும் அதுல நிறைய நெகட்டிவா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதை கேட்கறதுனால நெகட்டிவா சில விஷயம் உள்ளுக்குள்ள பதியும். அது வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ பார்க்கறது ஓகே தான், ஆனா பார்க்கறதுனால இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஓகேங்களா? நேரம் தேவையில்லாம வேஸ்ட் ஆகுது. நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் அதெல்லாம் வந்து நெகட்டிவா போகுது. ஸோ இனிமேல் பார்க்கறதும் பார்க்காத உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப்ஷன் அங்க கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்போ கார்டிசோல் உருவாகாது, கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு சொல்லும் போது, ஒரு போன் எடுத்து விளையாடும் போது உடனே புடுங்கி வச்சதை விட, அந்த போன் பார்க்கறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது அப்படின்றத சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி இருந்தா, ஒரு உங்களுக்கே எத்தனையோ வீடியோ இருக்கு, போன் பார்த்து இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு ஏகப்பட்டது இருக்கு இல்லைங்களா? போன் வெடிச்சு கண்ணு தெரியாம போச்சு இதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா. அப்போ போன் யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்ச நேரம் மட்டும் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா இந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ பார்த்து இருப்பா அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனா அங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே நான் சொல்றத செய் அப்படின்றத விட, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, இதுல எது வேணுமோ நீ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த நபரை பிடிக்கும். அட்லீஸ்ட் காது கொடுத்தாவது முதல்ல கேட்பாங்க. முதல் விஷயம், அட்லீஸ்ட் அதை காது கொடுத்தாவது கேட்பாங்க. இல்லைன்னா இவங்க இதுக்கப்புறம் என்ன நல்ல விஷயத்த சொன்னாலும் அதை காதுலயே வாங்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். ஒரு அப்பா தொடர்ச்சியா தன்னுடைய பசங்களை வந்து திட்டிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் நல்ல விஷயத்த சொல்லும் போது கூட அதை காதுல வாங்க மாட்டாங்க. ஏன்னா அப்பானா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஹஸ்பண்ட்னா இப்படித்தான், ஒய்ஃப்னா இப்படித்தான், அம்மானா இப்படிதான் ஒரு முடிவை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எவ்வளவு நல்லது ஆத்து ஆத்துன்னு 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 ஆத்தி ஆத்தி உள்ள ஊத்த பார்த்தாலும் ஒரு சொட்டு கூட உள்ள போகாது. இதுதான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இத தெரியாம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு நல்ல விதமா ஒரு சுமூகமா கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். இது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். எல்லாருக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நபருக்கு நீங்க டோப்பமைன் உருவாகிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க, கார்டிசோல கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க, கார்டிசோல கொடுக்கல. அப்போ ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற ஒரு பெரிய விஷயமே பெரிய ஒரு தவறான புரிதல்னே வச்சுக்கோமே. ஒரு தவறான புரிதல். நான் தான் அப்பா, நான் தான் அம்மா, நான் தான் ஹஸ்பண்ட், நான் தான் ஒய்ஃப், நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ என்ன பண்ற அப்படின்லாம் சொன்னா அது கேட்கறவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சமுதாயத்துல எல்லாருமே இண்டிபெண்டா வாழ்றதுக்கான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரில் நாம எது நல்லது எது கெட்டதுன்றதை எடுத்து சொல்லி, இதுல எதை நீ ஃபாலோ பண்ணுமோ ஃபாலோ பண்ணு, உனக்கு இது ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நான் பண்றேன். இன்கேஸ் போன் பாக்குறது வந்து என்னால முடியலப்பா அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ, என்ன உனக்கு கொடுக்க முடியும், அப்படி அவங்களா உங்ககிட்ட கேட்க வைக்கணும். என்னால முடியல, இதை விட முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க உங்ககிட்ட கேட்டு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அதை ஏத்துக்குவாங்க. சோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல். அடுத்த வாரம் அந்த தல விதி என்னங்க, ஒரே தல விதியா போச்சு. ஒவ்வொரு வாரம் அடுத்த வாரம் போட்டுறீங்க, இது உங்களுடைய தல விதியா போச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்த வாரம் அதை கடந்து வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றது நம்முடைய கடைசி செஷனா இருக்கு. நான் அதுதான் எண்டா எல்லா செஷனுடைய எண்டா அதுதான் வரும். ஸோ அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா
இனிமேல் அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அவங்க லைஃப்ல நல்ல மாற்றம் கிடைக்கும். யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ இது 10ஓட 11ன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆனா அப்ளை பண்ற அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்ப நான் சொன்னது கூட பாருங்க, நீங்க அப்ளை பண்ணியே தான் ஆகணும், இல்லைன்னா உங்க லைஃபே மாறாது அப்படின்லாம் சொன்னா உங்களுக்கே பிடிக்காது. இப்ப நான் சொன்ன கண்டென்ட்டோட எடுத்துட்டு வரேன். அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அது ஆப்ஷனை தான் கொடுக்கணும். அப்ளை பண்ணா உங்க லைஃப் சூப்பரா மாறும், நல்ல மாற்றங்கள் வரும், இது வரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றம்லாம் கிடைக்கும். அப்ளை பண்ணலன்னா 10ஓட 11 அது பாட்டு போயிடும், அடுத்த கிளாஸ் போக வேண்டியதுதான். இதுல எது வேணும் நீங்க முடிவு பண்ணுங்க. ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் கொடுத்தா நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்மளை பிடிக்கும். இதை செஞ்சே ஆகணும், நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னா நம்மளை பிடிக்காது. இது லைவ் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு செஷன்ல நம்ம டோட்டலா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய கத்துக்கிறேங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறேங்க, ஆனா ஒன்னத்தையும் ஃபாலோ பண்றதே கிடையாதுங்க. அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணலான்னு கொஞ்சம் தோணுனாலும் முடியலைங்க, டைம் இல்லைங்க. 1 மணி நேரம் உட்காந்து யூடியூப்ல வீடியோ பார்க்க முடியுது, ஆனா 10 நிமிஷம் பயிற்சி பண்ண வரவே மாட்டேங்குதுங்க. என்னதாங்க பண்றது அப்படின்னு கேட்டா அதுதான் தலைவிதி. தலைவிதினா தலைக்குள் இருக்கும் மூளைக்குள் எழுதப்பட்ட விதி, அதுதான் தலைவிதி. 2 விஷயம் மூளைக்கு. 1 நம்மளை உயிரோட வச்சுக்கணும், 2வது நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணணும். இது 2 தான் மூளைக்கு முக்கியமான வேலை. அதுல 2வதா இருக்கக்கூடியதான் எனர்ஜியை சேவ் பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த படிக்கிறது, இப்ப எக்ஸாம் படிக்கணும், அதெல்லாம் பண்ணணும்னா எனர்ஜி செலவாகும். எக்ஸசைஸ் பண்ணணும்னா எனர்ஜி செலவாகும். ஆனா உட்காந்து ஒரு போன்ல கேம் விளையாடுறதோ, டிவி பார்க்கறதோ, இல்ல உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதோ இதெல்லாம் எனர்ஜி செலவாகாது. அப்போ மூளை அதை ப்ரிஃபர் பண்ணாம இதைத்தான் நமக்கு முதல்ல ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கும். அதை யாரு கடந்து வராங்களோ அவங்க தான் அச்சீவர்ஸா இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களா அவங்க தான் இருப்பாங்க. அதை நாம எப்படி கடந்து வர்றது, நம்ம குழந்தைகளை எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்றது புரியும். இது நாள் வரைக்கும் சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு அதுவும் அடுத்து இப்ப நான் சொன்ன இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கக்கூடியது. ஒருத்தருக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணும்போது நாம அதை ஒரு குறையா சொல்லும் போது, ஒரு தப்பா சொல்லும் போது, இல்ல திட்டும் போது அது என்ன ஆகும், அவங்களுக்குள்ள கார்டிசோல் ஹார்மோனை தான் உருவாக்கும், டோபமைனை உருவாக்காது. அதனால அவங்க நம்ம மேல ஒரு வெறுப்பு, எரிச்சல், கோபம் அதைத்தான் வெளிப்படுத்துவாங்க. அவங்க பண்றது நல்லதோ கெட்டதோ, நல்லதோ கெட்டதோ அதை அப்ரிஷியேட் பண்றது பிடிக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்னா அவன் நல்லதோ கெட்டதோ எதை பண்ணாலும் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு தான் சொல்லுவானே தவிர, அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு கோபமா, ஒரு கடுமையான விஷயமா, வார்த்தையா சொல்லாம அதுல எது சரி தப்பு அப்படின்றது தெளிவா சொல்லி ஒரு ஆப்ஷனா கொடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தால்தான் பிடிக்கும், ஆர்டர் போட்டால் பிடிக்காது. ஆர்டர் போட்டால் பிடிக்காது, ஆப்ஷன் கொடுத்தா தான் பிடிக்கும். இத சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டு கையாண்டோம் அப்படின்னு சொன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் சூப்பரா கொண்டு போக முடியும். இது புரியல அப்படின்னு சொன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பும் சீக்கிரமா பிரிஞ்சு போயிடும். ஆமா, ஏதோ சரி கட்டிட்டோமே, விட்டுட்டு போக முடியாதே, வாழ்ந்துதான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்க உருவாகுமே தவிர, ஒரு அன்பா, ஒரு சந்தோஷமா, ஒரு ஒரு அந்யோன்யமான அந்த அந்த உறவு அப்படின்றது அந்த லைஃப்ல போகாது. அப்பாவாச்சே சொல்லிட்டாரே, கேட்டுதான் அவனை, வேற வழி இல்லையே அப்படின்னு தான் பண்ற மாதிரி இருக்குமே தவிர, அப்பா சொல்லுனா நல்லதா தான் இருக்கும், நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை கொண்டு போக விடாது. சோ இந்த கிளாரிட்டி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சா மட்டும் போதாது. எப்படியும் 1 வாரம், மிஞ்சி போனா 2 வாரம் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும். அத லைஃப்ல நாம எப்போ அப்ளை பண்றோமோ, எப்போ லைஃப்ல புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்நாள் வரைக்கும் கூட நமக்கு டிராவல் பண்ணும். இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணாம மறுபடியும் போயிட்டு எல்லாரையும் திட்டுறது, ஆர்டர் பண்றது இப்படியே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு யூஸும் கிடையாது. தெரிஞ்சதுனால இதை நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையில உண்மையிலே ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கதாங்க டிக். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம சிலர் நேச்சுரலாவே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலர்லாம் நேச்சுரலாவே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு சைக்காலஜி தெரியாது, இது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க சொல்ற விதமே ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆர்டர் போடுற மாதிரி இருக்காது. அங்கதான் என்ன வருதுன்னா, உங்களுக்கு தெரியுதா தெரியல அதெல்லாம் வித்தியாசம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க அப்ளை பண்றீங்களா இல்லையா, பயன்படுத்துறீங்களா இல்லையா, அதுதான் முக்கியம். ஸோ இதோட இன்றைய செஷன் கம்ப்ளீட் ஆகுது. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். தொடர்ந்து நமக்கு சிறப்பா வந்து நம்ம அதாவது அந்த மூளையை தூண்டுற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரம்பிச்ச நாள் முதல் இந்த கார்டிசோல், டோபோமின் தான் நமக்கு முக்கிய பங்கு அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்துல சொல்லி, இடையில பல்வேறு உதாரணங்களோட பல்வேறு வகுப்புகள் நமக்கு வந்து சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அது தலைவிதி. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து எல்லாருமே சொல்றதுதான். புரியாமலும் சொல்றது என்னன்னா, என்னோட தலைவிதி அப்படிங்கிறது வந்து அவங்களோட லைஃப் எண்ட் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதனால இந்த செஷனோட எண்ட்லயே அததான் வந்து ஐயா வந்து நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு அடுத்த வாரம் நமக்கு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி நீங்க நிகழ்வுல பார்த்துட்டு இருந்தீங்களோ தெரியாது. இது வந்து உண்மையா வந்து நம்ம வாழ்க்கை முறைக்கு இன்னைக்கு வந்து ஒரு படம் பார்த்தோம்னா தெரியும். பெரிய ஒரு மசாலா படம் மாரி பெரிய ஒரு அ இங்கிலீஷ் படம் மாரி தெரியும். ஆனா அதோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாதாரணமா நம்ம பயன்படுத்துற அன்றாடம் உள்ள ஒரு செயல் தான் அதோட உட்கருத்தா இருக்கும். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐயா நமக்கு வந்து சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம வகுப்பு வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும், நம்மளோட தலைவிதி எந்த அளவுக்கு நிர்ணயிக்குதோ, அத வந்து சிறப்பா செய்ய முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகள், நம்மளுடைய வாழ்க்கையில முயற்சிகள் செய்து நம்ம வாழ்க்கைய வந்து வெற்றியா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பத்தியும் பல்வேறு கருத்துக்கள் சொன்னாங்க. இதுக்கு பல்வேறு உதாரணங்கள் தேவையில்ல. நம்ம வந்து காலச்சக்கரமே ஒரு உதாரணங்கிறத நான் இந்த கோடிட்டு காட்ட விரும்புறேன். ஏன்னாக்கா, ஐயா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கார்ட்டிசோல்னா, டோபமைன்னா என்ன? எத்தன செல்கள் என்ன இருக்குது? அப்படிங்கிறத பத்தி விளக்கமா நமக்கு அற்புதமா குடுத்தாங்க. அடுத்தடுத்த ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம பேசினா நெறைய இருக்கும். நெறைய விளக்கங்கள் குடுத்தாங்க. அதனோட உணர்வுகள், அதோட புரிதல்கள் இருந்தாலே இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த செஷன்லயே காலை சக்கரம் செஷன்லயே திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, டெய்லி வந்து எல்லாருமே வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது வந்து டெய்லி மெசேஜ் பண்ணுங்க. குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணத்த தான் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, டெய்லி மெசேஜ் பண்ணுங்க. அது வந்து உங்க லைஃப்ப மாற்றக்கூடிய, சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கும் உங்களுக்கு. அதாவது புரட்டி போடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்த சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னைக்கு சொன்ன ஐயாவோட கருத்தும் அதுல வந்து பொருந்தும் அப்படிங்கிறத நான் வந்து இது பண்றேன். ஏன்னா வந்து இவ்வளவு நாள் நம்ம பயணிச்ச இந்த காலச்சக்கரம் ஐயாவோட செஷன்ல, இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து நம்ம டோப்பமைன சுரக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உணர்றேன். ஏன்னா வந்து இதுவரைக்கும் இல்லாம இன்னைக்கு எத்தன பேர் இவ்வளவு பதில் போடுறீங்களா? அப்படிங்கவுள்ள இவ்வளவு நாள் அவங்க ஏன் பதில் போடல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கோம்ல, அப்ப கார்ட்டிசோல் தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு தான் நம்ம டோப்பமைன சுரக்க வச்சிருக்கோம். அப்படின்னா உங்களோட உணர்வுகள் எந்த அளவுக்கு இருந்தா, அடுத்தவங்களுக்கு வந்து கார்ட்டிசோல் வந்து உண சுரக்கும். டோப்பமைன் எப்படி சுரக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர வேண்டும். இதுதான் உட்கருத்தே ஒழிய, நீங்க செய்யுங்க. ஐயா சொன்ன மாரி யாரையும் நம்ம கம்பல் பண்ண போறது கிடையாது. இத செய்யுங்கங்கிறது வந்து உங்களோட நன்மைக்குன்னு நீங்க புரிதல் வேண்டும். நம்ம வந்து டெய்லி காலை சக்கரம் குழுவுல வந்து மெசேஜ் போடுங்க. இன்னைக்கு ஐயாவோட செஷனா இருந்தாலும், இது கருத்துக்கள நீங்க பகிருங்க. ஏன் சொல்றது ஏன்னா, அடுத்தவங்களுக்கு நீங்க டோப்பமைன் சுரக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி செய்யக்குள்ள அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கும் அந்த டோப்பமைன் சுரக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கை முறைகள் வந்து தானா உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உட்கருத்து தான் இதுல இருக்கும். அப்ப உங்க வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு செழுமையா இருக்கும். கண்டிப்பாக வந்து வாழ்க்கை முறை மாறும் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்றோம். ஐயா சொன்ன மாரி வந்து இது வந்து நம்ம கத்துக்கிறது கிடையாது. பல பேர் வந்து நிதர்சனமாவே தானாவே செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம உணர்றோம். பல்வேறு நபர்கள பார்க்கக்குள்ள உணர்றோம். அதனால வந்து இதுல வந்து நீங்க வந்து வெளியில போய் நான் அத கத்துக்க போறேன், இத கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நீங்க வந்து உண்மையிலுமே உங்க வாழ்க்கை முறை வந்து அ இப்ப ஐயா சொன்ன மாரி உங்க பெரிய சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, அ வெளியில உள்ளவங்களுக்கு சொல்றேன். அந்த வாழ்க்கை முறையில வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய டெய்லி வாழ்ற வாழ்க்கையில வந்து நம்மளோட பயணங்கள் வந்து சிறப்பா இருக்கணும்னு நம்ம நினைக்கக்குள்ள, அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த காலச்சக்கரத்துல வந்து என்ட்ரி ஆயிட்டாலே கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலுமேயான உண்மை. அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடுக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் வந்து நம்ப காலச்சக்கரத்துல குடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து நீங்க தெரிந்து கொள்றத விட தெளிவுபடுறது நல்லதுன்னு நெனைக்கிறோம். ஏன்னா வந்து இத விட தாண்டி நீங்க வெளியில போய் கத்துக்கணுங்கிறது வந்து கிடைக்காதுன்னு நான் நெனைக்கிறோம்.
ஆனா அது கிடைக்கும்னா அதையும் சொன்னா கூட நாங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதெல்லாம் கிடைக்குது ஏன் உங்கள்ட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம அந்த காலச்சக்கரத்த வந்து ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்துல, பெரிய ஒரு நோக்கத்துல தான் இந்த காலச்சக்கரம் இயங்கிட்டு இருக்கு. எந்த செஷனுக்கு நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும், காலச்சக்கரத்துல நீங்க காலடி வைத்தால் உங்களோட வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கும். டோப்பமைன் கண்டிப்பாக சுரக்கும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவுபடும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா காலச்சக்கரம்ங்கிறது வந்து சாதாரண ஒரு நிகழ்வா நடத்திக்கிட்டு இல்ல. ஐயோ! ஐயாலாம் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா, அத வந்து நம்ப எடுத்துக்க கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்பள்ட்ட இருக்கு. இத விட என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 25 நபர்கள் வந்து இந்த தொடர் நிகழ்வுல வந்து நமக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஆசான்களா நிகழக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு பல்வேறு செய்திகளோட, பல்வேறு நிகழ்வுகளோட இந்த காலச்சக்கரம் சிறப்பா போயிட்டு இருக்கிறதுனால, இன்னைக்கு இவ்வளவு பெரிய அ ஐயாலாம் வந்து நமக்கு ஆட்டம்ஸ் உதயா ஐயாலாம் வந்து நிகழ்ச்சிய வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்கன்னாக்கா, இது வந்து எத்தன வருஷங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதுக்காக அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர்வுகள் வந்து நம்ம குடுக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவங்க செய்யற அந்த ஒரு செயல்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கை முறையில கடைபிடிக்க வேண்டியது தான். அந்த அளவுக்கு நம்ம கடைபிடிச்சு வாழ்க்கை முறைய மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, இல்ல நம்ம நடைமுறையில மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அடுத்தவங்க செயலிய நம்ம ஏன் செய்யணுங்கிறது கிடையாது. அடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. பயன்படுத்திக் கொள்ற பொறுப்பு நம்மள்ட்ட இருக்கு. அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா இந்த நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டவங்களுக்கு இன்றைக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த தலைவிதிங்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லப் போறாங்கன்னு தெரியல அடுத்த வாரத்துக்கு. ஆனா, இனிமேல் அனைவரும் வந்து அந்த தலைவிதிங்கிறத வந்து ஏன்னா நம்ம விதியே பார்த்திருக்கிறோம். ஆனா, அந்த விதிங்கிறத விட இன்னைக்கு தலைவிதி தான் நமக்கு வந்து நிர்ணயிக்குதா அப்படிங்கிறத வந்து அடுத்த செஷன்ல நமக்கு ஐயா வந்து நமக்கு சிறப்பா வந்து குடுக்க இருக்கிறாங்க. ஆனா, அதையும் மீறி நம்மளோட ஒவ்வொருவர்களுடைய எண்ணங்களும், அந்த செயல்களும், அந்த டோப்பமைன் சுரக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப வந்து அவரவர்கள் ஏற்படுத்தி, நம்ம அந்த வாழ்க்கை முறைய அவங்கவங்க செழிப்பா வச்சுக்கிட்டாங்கன்னா, தலைவிதியை மிஞ்சக்கூடிய வாய்ப்பு உங்கள்ட்ட இருக்கு. ஏன்னா வந்து கண்டிப்பாக அத ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு காலச்சக்கரத்துக்கு வந்துட்டீங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அதனால வந்து அடுத்த செஷன்ல ஐயா சொல்லக்குள்ள அது உங்களுக்கு புரிய வரும்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து தொடர வேண்டும். உண்மையிலுமே வந்து இந்த காலச்சக்கரம் வந்து ஒரு சாதாரண நிகழ்வா எடுத்துட்டு போகல நாங்க. எவ்வளவு விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டாலும், நீங்க தெளிவடைஞ்சுட்டு தான் இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்க இந்த நேரத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளவு அற்புதமா நமக்கு இன்னைக்கு செஷன குடுத்து, உண்மையிலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இது காலச்சக்கரமா அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஐயா வந்து திருப்திப்படுத்தியிருக்கோம். கண்டிப்பா அவங்கள வந்து நம்ம வந்து அந்த உணர்வு அலைகளை ஏற்படுத்தியிருக்கோம். டோப்பமைன் நல்லா சுரக்க வச்சிருக்கோம். உண்மையிலுமே அது வந்து எல்லாருமே சிந்திச்சு பாருங்க. அததான் நான் இப்ப சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வந்து செஷன் எடுக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா, அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அதாவது அடுத்தவங்கள நம்ம சந்தோஷப்படுறத விட, அடுத்தவங்கள படுத்தி பார்க்கிறது தான் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. அதனால வந்து அந்த நிகழ்வ இன்னைக்கு நம்ம காலச்சக்கரம் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க கம்பல் பண்ணல. வீடியோல வந்தீங்கன்னா, கார்ட்டிசோல், டோப்பமைன் எப்படி சுரக்குங்கிறதுக்கு உதாரணங்கள் நெறைய இருக்கு. அதே மாரி பதிவுகளும் நீங்க வந்து காலச்சக்கர பதிவிட்டீங்கன்னாக்கா, டோப்பமைன், கார்ட்டிசோல் சுரக்கிறது எப்படிங்கிறத நீங்களும் உணரலாம். அப்படிங்கிற கருத்த இன்னைக்கு வந்து வலியுறுத்தி நம்ம சொல்றதுனால, இந்த நிகழ்வுல இவ்வளவு பெரிய விஷயங்கள நமக்கு ஒரு பொக்கிஷமா எடுத்து ஒரு சின்ன நிகழ்வா இருந்தாலும், இந்த நிகழ்வுல வந்து ஐயா வந்து சிறப்பா குடுத்திருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து இந்த செஷன ஏற்படுத்தி குடுத்து, இன்றைக்கு அனைவருக்கும் இவ்வளவு பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துக் குடுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கு ஏன்னா இவ்வளவு நீண்டுட்டு வரேன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இவ்வளவு செய்திகள வந்து ஒரு சின்ன சுருக்கமா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஐயா பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நமக்கு குடுக்குறாங்க. அதனால இவ்வளவு பெரிய கருத்துக்கள், சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட அ அ கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து செய்திகள் வந்து உங்கள்ட்ட வந்து சேர்ந்திருக்கு. பயன்படுத்திக் கொள்ள பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இன்றைய செஷனை ஏற்படுத்தி குடுத்து, சிறப்பித்து குடுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கய்யா. இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மத்த செஷன் இத பத்தி நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல இது பண்ணிக்கலாம்.
இன்றைய செஷன் மட்டும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்புறம் புது நபர்கள் வந்திருக்கீங்க. கொஞ்சம் பேர் புது நபர்கள் வந்திருக்கீங்க. அதனால தான் இத பத்தியே எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பரவால்ல. அதாவது காலச்சக்கரங்கிறது வந்து சுழன்றுகிட்டே தான் இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு நீங்க வந்து அது ஆரம்பம்னு நெனச்சீங்க. அடுத்த செஷன்ல உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு விளக்கங்கள் வரும். அதனால வந்து இத காலச்சக்கரத்துல நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இது வந்து ஆரம்பம், முடிவுங்கிறது கிடையாது. இது ஒரு சுழற்சி தான் அது. அதனால வந்து உங்களுக்கு சுழன்று கொண்டே தான் இருக்கும். என்றைக்கு வேணாலும் நீங்க காலச்சக்கரத்துல பயணிச்சீங்கனாக்கா, எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. உங்களுடைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமே. ஹலோ ஹலோ, ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அருமையான தகவல். அதுதான் நீங்க சொன்னதே தான் நான் இன்னும் சார் மியூட் ஆயிடுச்சு. கேக்குதுங்களா? கேக்குது, இப்ப கிளியரா கேக்குது. தோல்விக்கு மட்டும் தலைவிதியை சொல்லிட்டு வெற்றிக்கு தலைவிதியை சொல்லாத போற இந்த சமுதாயன்றதை விட மக்களுடைய மனநிலை அதுதான். ஆமா கேட்டீங்களா? ஆமா. தோல்விக்கு மட்டும் தலைவிதி, அவன் இறந்துட்டான், அவன் தலைவிதி அவ்வளவுதான். இல்ல அவன் அதுல வெற்றி செய்யல, இல்ல அதுல அவன் வெற்றி காணல, அவன் அச்சீவ் பண்ணல அப்படின்னா அவன் தலைவிதி அவ்வளவுதான். அவன் ஏழையா தான் இருக்கணும், இல்ல அவன் இப்படியே தான் இருக்கணும்ன்றது அவன் தலைவிதி. அது ஆமா. முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போச்சுன்னே முடிச்சிடுறாங்க சமுதாயமே. கரெக்ட்டுங்களா? ஆனா வெற்றி அப்படியே என்பது வரும்போது அப்படியே மண்ண போட்டு மூடுன்ற மாரி அப்படியே மூடி மூடிடுது. கொஞ்சம் மூடிட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அதான் அவங்க சமுதாயம் சொல்றதையும் தாண்டி அவனையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓ, ஆமா. நமக்கும் இதுதானே முடிஞ்சது. அப்போ தலைவிதி இதுதானா, இதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு எதுவுமே இல்ல ம். அப்படின்ற மனநிலைக்கே வந்துடுறான். உண்மைங்களா? ஆமா. கரெக்ட்டா கண்டிப்பா. சொன்னீங்க. அதனால இது கண்டிப்பா மாற்றம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, விதியே மதியாய் வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குதுன்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க இல்ல, எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ம். இல்லைங்களா? விதியே மதின்றது அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன விஷயம், என்ன கோலு, நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்கு வந்தோம், இந்த பிரபஞ்சத்துல எதுக்கு வந்தோம், நாம என்ன பண்ண போறோம். அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும். அது ம். குடும்பமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், ஆமா. எந்த விஷயமா இருந்தாலும் இதை நம்ம தாட் பண்ணி பண்ணோம்னாவே அது கண்டிப்பா நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்றது கரெக்ட். என்னோட கருத்து. உங்களுடைய அனுபவபூர்வமான கருத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ரொம்ப நன்றிங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் நிறைய சொல்ல போறீங்கன்னு தெரியும். இந்த இன்னொரு இருக்கிற மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் அந்த கைபேசி. ஆமா. கைபேசியால குடும்பமும், பிள்ளைகளும், அவங்களுடைய வருங்காலமும், அவங்க படிப்பும், ம். பொதுவா பிள்ளைங்களுக்கு மட்டுமே இல்ல, குடும்ப தலைவிங்களுக்கு கூட இன்னைக்கு அடிமையாயிட்டு இருக்கிறாங்க. ஆமா. எல்லாரும் கரெக்ட் தான். எங்க அட்லீஸ்ட் பக்கத்து பெட்டி கடைக்கு போனா கூட கையில போனோடு போற காலகட்டத்துல இருக்கிறாங்க. ம். இதையெல்லாம் மாறணும்ன்றத தாண்டி நம்ம தான் மாத்தணும். அதுதான் ஆமா. உண்மை. சரி. நம்ம மாத்தணும், மாத்த வைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன தகவல் சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது பாசிட்டிவா அவங்கள வந்து டீகிரேட் பண்ணாம ம். எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு நேரம் இல்ல, ஒரு நேரமாவது கண்டிப்பா கேட்பாங்க. புரிய வாய்ப்பு இருக்குது, ஆமா, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ரொம்ப ஐயா, வணக்கம் ஐயா. உண்மையான தகவல். நன்றி. நன்றி, நன்றிங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சரவணன் ஐயா வணக்கம். வந்து இன்னைக்கு இன்னைக்கு சொன்னதுல இருந்து கிளாஸுக்கு மட்டும் தான் செல்ல பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேங்க ஐயா. தேவை யோகா யூடியூப் பார்த்து கட் பண்ணிடுங்க ஐயா. இது ரொம்ப நல்ல சூப்பரா ரொம்ப ஏத்துக்க வேண்டியது வந்து இன்னைக்கு இனிமேட்டு கிளாஸுக்கு மட்டும் செல்ல வச்சு மற்ற தொடக்கூடாது. அது எவ்வளோ வேலையை கெடுக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு அறிவுரைகள் சொன்னது ரொம்ப நன்றிங்க. ஒரு நல்ல ஒரு இது நல்லதுங்க ஐயா. அது நன்றி, நன்றிங்க. ஏற்றுக்கொள்ள சொல்லுதுங்க ஐயா. அது நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாத்தோட நான் பிடிச்சதுங்க ஐயா. நல்லது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. எல்லாத்துடைய வெற்றியும் நீங்க சொல்ல போற பதில தான் இருக்குது. நீங்க கொடுக்கக்கூடிய நாளைய ரிசல்ட்ல தான் இருக்குது. ரிசல்ட் எல்லாத்துக்குமே நல்லா அறிவுகள் புரிஞ்சுக்குங்க. இருக்குதுங்க.
நான் கண்டிப்பா. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம செஷனை பொறுத்த வரைக்கும் பயிற்சி ரொம்ப எளிமையா இருக்கும். நான் கொடுக்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ தலைவிதியை கண்டிப்பா, மாற்ற கண்டிப்பா. போறோம்னு பெருசா கொடுக்க போறாரு. ஒரு 1 லட்சம் ஆமா. ரூபாய் செலவெல்லாம் ஆகும் போல இருக்கு பரிகாரம்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். அப்படிலாம் இல்லாம அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாங்க. அதுதான் சொல்ல வரோம். அப்ப வந்து எல்லாத்துக்குமே பெருசா வந்து வச்சிடாதீங்க அப்புறம். தயவு செஞ்சு வணக்கம். பெருசா தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. வச்சிருக்கோம். ம். இப்போ அப்ளை பண்றதுதான் இருக்குது. நம்முடைய குழந்தைகளை வந்து ம். ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ஆஹ், நம்ம வந்து இப்ப ஏன் வந்து பெற்றோர் சொல்றத வந்து ஆஹ், பசங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கறது விஷயம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமா. கேட்பாங்க கேட்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். கரெக்ட்டுங்க. அதனால எதிர்பார்த்திருக்கிறோம் அடுத்த வகுப்பை. நன்றி ஐயா. நன்றிங்க. ஐயா வணக்கம் 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 சார். சார் சார் வணக்கம். சிதம்பரம் சார் வணக்கம். வணக்கம் சார். நான் வந்து என்னுடைய 60 வயசுல இந்த இந்த ஆப்ஷனே கொடுக்காம வாழ்ந்துட்டேன் சார். இந்த ஆப்ஷனே கொடுக்காம வாழ்ந்துட்டேன். ஓகே இப்பதான் சார். புரியுது அந்த வந்து எப்படி அவங்களுக்கு வந்து கார்டிசோல் அவங்களுக்கு பொருந்திருக்கிற விஷயம் ம். எனக்கு இப்பதான் புரியுது. புரியுது. இப்போ இந்த ஹார்மோனை பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த டோபமைன்ல வந்து எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். ஒரு ம். ஹார்மோனையும் நீங்க ஸ்பெசிஃபிக் பண்ணிருக்கீங்க சார். நீங்க ஒரு ஹார்மோனை எந்தெந்த இடத்துல இருக்கு நம்ம பாடியில அது எப்படி நம்மளுக்கு செய்யறதுங்கிறத ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் நீங்க. அதை விட பெரிய விஷயம் நம்ம ம். குணபாலன் ஐயா 2 நிமிஷம் பேச வச்சுங்க பாருங்க சார். குணபாலன் ஐயா ஒரு செக்ஷனே எடுக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கு போல இருக்கு. அவர் இடத்துல நம்ம இன்னொரு ஆளை போட்டுட்டு அவர் செக்ஷன் எடுக்க விடணும்னு நினைக்கிறேன். அது ஒரு நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பதிவா இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த தலைவிதிங்கிறத ஒரு பாசிட்டிவான ஒரு நம்மளால் முடியும் விக்கான்ங்கிற ஒரு பெரிய ஒரு அப்ரோச் சார். ஆமா. ஆனா ஐயா, இந்த ஆப்ஷன்ங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன். ம். ஒரு இந்த 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 பிரிவுகள் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபருடைய இந்த கலாச்சாரம் மாறினதுக்கே இந்த ஆப்ஷன் இல்லாததான் காரணமா இருக்கு. ஆமா, ஆமா. நிறைய திருமண முறிவுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாத காரணமா இருக்கு. ம். எந்த பொண்ணு எடுத்தாலும் என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்க, என் கூட வர மாட்டேங்கிறீங்க, எனக்கு கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, என் பேச்ச மதிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் இவரை குறை சொல்றாரு, இவர் அவரை குறை சொல்றாரு. இதே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆமா. யாருமே ஆப்ஷன் குடுக்கல. இந்த சைக்காலஜிஸ்ட் இல்லாம தான், இந்த படிப்பறிவு இல்லாம தான் நம்ம வாழ்க்கையே மாறிட்டு இருக்கு. இது உண்மைதான் சார். இத ஆமா. வந்து இது நெறைய இடத்துல போய் சேர்க்கணும் சார். நெறைய இடத்துல போய் சேர்க்கணும். நம்ம அதற்கான வாழணும். பல அதற்கான ஆமா. பல வேலைகள். அப்படியே அதாவது நான் வந்து கொஞ்சம் பார்த்தேன். என்ன பார்த்தேன்னா ஐயா வந்து நிறைய வணக்கம். பேரு நிறைய இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல வந்து ஒரு 0.1% கூட அதுக்கான உதவி வந்து பண்றதில்ல. ஆ, புரிஞ்சுக்கங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம ஆ. இவ்வளவு தெரிஞ்சுட்டு நாம ஏன் உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு, நானே சில விஷயங்கள்லாம் வந்து தயார் பண்ணி இத வந்து ஒரு பெரிய ஒரு மேசிவான லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ப்ராசஸ்ல நானே இறங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து ஒரு தமிழ் தெரிஞ்ச அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். அடடடடடா! சார் இத வந்து ம். பெரிய விஷயம் சார். மகிழ்ச்சி. அப்படியே கொஞ்சம் குணபாலன் சாரையும் உங்கள மாரி ஒரு ட்ரெய்னர் ஆக்கிடுங்க. அவர் இடத்துல ஒரு ஆள் உட்கார வச்சு, அவர ட்ரெயின் அவர வச்சு, அவருடைய ஸ்பீச்ச 1 ஹவர் கேட்கறதுக்கு ஆசைப்படுறோம். அத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. 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 ஐயா ஐயா பரவாயில்ல. வணக்கம். சும்மா இருக்கோம்ல ஐயா, நீங்க வேற கலைக்க ஐயா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வருகிறோம். நீங்க 3 நிமிஷம் பேசிருக்காங்க சார். 5 நிமிஷம் பேசிருக்காங்க சார். நீங்க உங்களுடைய எசன்ஸ் அப்படியே விட்டுருக்காங்க. நீங்க பேசுனது எல்லாத்துக்கும் முடிவுரை சொன்னது சார் தான். கரெக்ட் தான். இருக்கட்டும். எல்லாமே நீங்க சுரக்க வைக்கிற அந்த டோபமைன் தான். கண்டிப்பாக அது எல்லாருமே சுரக்க வச்சோம்னா எல்லாருக்குமே அந்த பலன்கள் கிடைக்கும். நன்றி, ஐயாக்குள்ள நன்றி. நிறைய திறமை ஒளிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்பப்போ வெளியே கொண்டு வரணும் நாம தான். ஆமா. ஆமா. நன்றி. அந்த போஸ்டிங் வேற ஆள் கொடுத்துட்டு அதை தூக்கி ட்ரெயினரா போடுங்க. அந்த போஸ்டிங்ல வேற ஆள் உட்கார வைங்க. மியூட் பண்ற வேலையை நன்றி. வேற ஆள்கிட்ட கொடுங்க. ரைட்டுங்க. நன்றி, நன்றி, நன்றி. சார் வணக்கம். வணக்கம் மேம். சார் சார் கேக்குதுங்க சில மேம். பேர் வந்துட்டு சார் வணக்கம். சிவகலை பேசுறேங்க சார். சொல்லுங்க மேம். அதாவது சில பேர்லாம் தலைவிதின்னு சொல்லிட்டு ம். உழைக்காமலே உட்கார்ந்துட்டு ம். காலத்தை முடிச்சுக்கிறாங்க சார். ஆமா. மீதி பேர்னா வந்துட்டு தலைவிதி என்னதான் இருந்தாலும் உழைச்சு வந்துட்டு நல்ல ம். முறையில வந்துட்டு ம். இந்த வயசை பயன்படுத்தி வந்துட்டு உழைச்சு மேல வராங்க சார். ஆமா. அவங்கள பார்த்து பொறாமைப்படுறாங்களே ஒழிய, ம். நாம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம தலைவிதியே ஒரு காரணமா சொல்லிக்கிறாங்க சார். நிச்சயமா வந்துட்டு கரெக்ட். இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பா வரணும். நம்ம எது நடந்தாலும்
இறைவன் நமக்கு இட்டது எதுவோ ஆனா நம்ம உழைப்ப மட்டும் என்னைக்குமே கைவிடக்கூடாதுங்க சார் வந்துட்டு. உழைப்பு கரெக்ட். வந்து நம்ம ஒருவனை வந்துட்டு ம் மேல் மேலும் முன்னேறதுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஒரு மனிதனை உருவாக்கும் சார் வந்துட்டு. ஆமா, நிச்சயமா வந்துட்டு. ஆமா. தலைவிதிங்கிறது 2வதுங்க சார். உழைப்பே உயர்வு. ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம என்ன பொறந்தோம்? நாம ஏன் இங்க வந்தோம்? எதுக்காக வந்தோம்? ஏன் பிறந்தோம்? என்ன செய்துட்டு இருக்கோம்? என்ன செய்யணும்? இதுக்கு ம். மேல அடுத்தது நாம என்ன செய்யணும்? உழைப்ப வந்துட்டு சாகும் வரை வந்து கைவிடக்கூடாதுங்க சார். கரெக்ட் தான். நிச்சயமா வந்துட்டு இன்னைக்கு எடுத்தது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சார். தேங்க் யூ, தேங்க் யூ. குழந்தைகள்ட்டலாம் எப்படி பாசிட்டிவ் எனர்ஜினா, இப்ப கேம் விளையாடுங்க. ஆனா ம். வந்து ஒரு கேம் விளையாடுறீங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ செல்ஃபோன்ல இருக்குங்க சார். ஆமா, உயர் வழிக்கு எவ்வளவோ இருக்குது. நாம என்னத்த பார்க்குறோங்கிறது ஒண்ணு இருக்குங்க சார் கண்டிப்பா நிச்சயமா. ஆமா. கரெக்ட். குழந்தைங்கள்ட்ட சரி விளையாடுறீங்களா? ஒரு 2 கேம் விளையாண்டுக்கோங்க சரி. இப்படி இருந்துக்கோங்க. இவ்வளோதான். அது ம். வந்து உன்னோட படிப்ப வீணாக்கிடும். கொஞ்சமா விளையாண்டுக்கோங்க. இப்படியும் இருங்க, அப்படி ஒரு கோயிலுக்கு போறீங்களா? இதுலயும் இருங்க. கேமும் விளையாடுங்க. ஒரு கோயிலுக்கு போறது, மற்றபடி எல்லாத்தையும் நடந்துக்கிற விதம், எல்லாத்தையும் அதையும் வந்து எல்லாத்தையும் செய்யுங்க. எல்லாத்துலயும் இருக்கணும். ஒரு மனிதன் என்பவன் எல்லாத்துலயும் இருக்கணும். இன்னைய ஆமா. குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்துட்டு எல்லாருமே சொன்ன பேச்ச, பெற்றோர்கள் பேச்ச இன்னைக்கும் நாங்க கேட்போங்க சார். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க வந்துட்டு, இந்த ம். நவீனம் இதெல்லாம் வந்ததுனால வந்துட்டு, யாரும் வந்து அந்த சொல் கேளாமை அப்படின்ற அது ஒண்ணுதாங்க சார். எப்படின்னா, இந்த செல்ஃபோன் வந்துட்டு எல்லாரையும் ஆட்டி படைக்குதுங்கிறது உண்மைங்க சார். அதுல உண்ம. குழந்தைங்க வந்துட்டு இப்ப இந்த கேம் நெறையா விளையாண்டு, பெற்றோர்கள் சொல் வந்து இன்னைக்கு வந்து கேட்கிற நிலையில அவங்க இல்லைங்க சார். காலத்தின் ஓகே. கட்டாயம் கல்வி வந்து ஒரு மனிதனை வந்து உருவாக்க வேண்டும். ஆனா ம். இன்னைக்கு ஆமா, வந்து செல்ஃபோன் வந்துட்டு ஒரு மனிதனின் அது ஆக்க பாதையா, அழிவு பாதையான்றது அவங்க தாங்க சார் முடிவு பண்ணணும். எதுல நாம போறோன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்க சார். எந்த ஆமா, பாதைய ஆமா. எடுத்துக்கிறோம் 2டே பாதை தான். நல்வழி, தீவழி எத எடுத்துக்கிறோம் அப்படின்றது. எல்லாம் வந்து அளவோட அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்ப எல்லாமே அளவோட பயன்படுத்திக்கிறது எதுவா இருந்தாலும் வந்துட்டு. ம். பற்ற குறைச்சுக்கணுங்க சார். பசங்க இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெற்றோர் பேச்ச கேட்கணுங்க சார் வந்துட்டு. கேட்கணுங்கிறது இல்ல. அது எப்படின்றது நீங்க சொன்னீங்க ஐயா. நம்ம நல்லா கேட்கிற வந்து மாதிரி சொல்லணும். புரிஞ்சுக்கிட்டேன். சொல்லணும் அப்படிங்கிறத கேட்கிற மாதிரி கண்டிப்பா சொல்லணும். நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ம். புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நல்லது, நல்லது. ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயமா வந்து பெரிய வாழ்வியல்ல வந்துட்டு இது மிகப்பெரிய மாற்றம் தான் அப்படிங்கிறது தான் உணர்றோம் சார் வந்துட்டு நிச்சயமா. தேங்க் யூ. குழந்தைகளை இன்றைய கால இளைஞர்களை வந்துட்டு தாங்க சார் வந்துட்டு நம்ம முன்னேற்றப்படுத்தணும் நிச்சயமா வந்துட்டு. ம். எவ்வளவோ அந்த ஆக்கத்துக்கு வந்து பயன்படுத்த வேணும். அவங்க வந்து இன்னைக்கு படிக்கிறாங்க வந்து கல்வி அறிவு மட்டும் போதாது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு. ஆமா. நல்ல வழியில வந்துட்டு கண்டிப்பா நிச்சயமா கொண்டு போகணும். ஆனா இன்றைய சமுதாயம் வந்து கல்லூரிகளும் சரி, சமுதாயமும் சரி வந்துட்டு செல்ஃபோன்லாம் இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு செல்ஃபோன் ஒரு ஆதி காலத்துலலாம் அப்படித்தான் இருந்தது. இப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு கையில செல்லு. யாரும் வந்துட்டு யாரோடையும் பேசுறதே இல்ல. ஆளுக்கு ஒரு கையில செல்ல வச்சுட்டு பொழுதுக்கும் செல்ல தான் சார் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைய லெவல் வந்துட்டு. இது குறையா சொல்லல. இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே அதான் நடந்துட்டு இருக்கு. யாரும் யாரோடையும் பேசுறது இல்ல. ம். இப்படிதான் இருக்காங்க சார் வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு. மனம் விட்டு பேசுறதும் கிடையாது. இல்ல மன உளைச்சலோடயே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அதுதான் உண்மை இன்னைக்கு வந்துட்டு. இன்னைக்கு நீங்க இல்லாட்டி வந்து மனம் விட்டு டிவியோட பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. அதாவது மனம் சிவ விட்டு சிவ பேசுறது இல்லன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்க உங்களோட மனச விட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதாவது இன்னைக்கு டிவி சீரியல்ல வந்துட்டு மன உளைச்சல வந்து ஏற்படுத்திக்கிறாங்க சார். அதுல என்ன காமிக்கிறாங்க? நம்ம வாழ்வியலுக்கு நல்லத காமிக்கிறாங்களா? அப்படிங்கிறதே அத உணரலைங்க சார். என்ன குரோதத்தையும், வன்முறையும் தான் இதுதான் ஒரு தொடர்லாம் வந்துட்டு அதுல அதாங்க சார் நடக்குது. அததான் கரெக்ட், உட்கார்ந்து கரெக்ட் தான். பொழுதுக்கும் தன்னுடைய வேலைய வந்து அதுல தான் ஈடுபாடு